1990ஆம் ஆண்டு 14,000 ஏக்கர் ஒரு பரப்பளவு கொண்ட ஒரு மாபெரும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் சமீபத்தின் கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட 25% தான் இருக்கிறது. இன்னைக்கு 75% குறைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு 3080 ஏக்கர் மட்டுமே இந்த சதுப்பு நிலக்காடல் இருக்கிறது. இதனால் அங்கு பயிரிடுகின்ற நீர்வளம் இன்னைக்கு குன்றி வருகிறது. இன்றைக்கு இருக்கின்ற மக்கள் தன்னுடைய வாரிசுதாரர்களுக்கு தன்னுடைய சந்ததியருக்கு இன்னைக்கு பிளாட் கொடுக்கலாம், இடம் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் ஒரு பெரிய சொத்து கிடையாது. தன்னுடைய சந்ததியருக்கு, தன்னுடைய மகன்களுக்கு, தன்னுடைய பேரன்களுக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும். தண்ணீர் கொடுக்க வேண்டிய, அதை காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. எனவே அனைவருமே இந்த நிகழ்ச்சியை கையில் எடுத்துக்கொண்டு இந்த சதுப்பு நிலங்களை பாதுகாக்கின்ற நிகழ்ச்சிக்கு நம்முடைய மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி அவர்களும் வந்திருக்காங்க. இந்த கையெழுத்து சிக்னேச்சர் ப்ராஜெக்ட் நிச்சயமாக பொதுமக்களின் அனைவரின் கவனத்திற்கும் கொண்டு சென்று இயற்கை வளங்களை பாதுகாத்து எதிர்கால இந்தியாவுக்கு நாம் வழிவகுப்போம். அவர்களின் கரங்களை வலுப்படுத்துவோம். நமக்கு ஒரு பாதுகாவலர் இருக்காரு. அவர்களுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுத்து நம் அனைவரும் நம்முடைய சந்ததியருக்கு ஒரு எதிர்காலத்தை உருவாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அனைவரையும் மீண்டும் ஒரு முறை இந்த திட்டத்திற்கு பூரண ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் மட்டுமல்ல, இதற்கு ஒவ்வொரு ஆண்டுமே எங்களுடைய லயன்ஸ் கிளப்ஸ் இன்டர்நேஷனல் ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 1 லட்சம் மரக்கன்றுகளை நட்டு இயற்கை பாதுகாப்பிற்கு நாங்கள் உதவி வருகிறோம். வரும் காலங்களிலும் அறிவார் சங்கம் இந்த இயக்கத்திற்கு 200% ஒத்துழைப்பு கொடுத்து நம்முடைய எதிர்கால தமிழ்நாட்டிற்கும் எதிர்கால இந்தியாவிற்கும் நீர்வளத்தை பெருக்குவதற்கு உதவி செய்வோம் என்று என் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாம் அனைவரும் நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இந்த ஒரு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பசுமை தாயத்துடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய இரா அருள் அவர்களை கருத்துரை வழங்க கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். கையில தூக்கிக்கிட்டா நல்லா இருக்கும். தூக்க முடியாத, வெயிட் ஆகுதா? வணக்கம்.
பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாப்பதற்கான மக்கள் இயக்கம் என்கிற ஒரு கூட்டமைப்பு இந்த இடத்தில் துவங்கப்படுகிறது. இன்றைய தினத்திலிருந்து சென்னை முழுவதும் இது தொடர்பான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. பள்ளிக்கரை சதுப்பு நிலம் என்பது சென்னையினுடைய ஒரு உயிர் நாடி. ஒரு காலத்தில் ஒரு சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்பு 5500 ஹெக்டேர் பரப்பளவில் இருந்தது. இன்று வெறும் 600 ஹெக்டேருக்கு சுருக்கப்பட்டு விட்டது. இந்த சதுப்பு நிலத்தை உடனடியாக பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையில் இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் சதுப்பு நிலங்கள் ஆணையம் என்பது ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு 7 ஆண்டுகள் 7 மாதங்கள் ஆகிவிட்டன. ஆனால் அது எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கம் இதுவரை நிறைவேறவே இல்லை. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு சதுப்பு நிலத்தை கூட சட்டப்படியாக 2017 சதுப்பு நில விதிகள் கீழ் ஒரே ஒரு சதுப்பு நிலம் கூட பாதுகாக்கப்படவில்லை. சட்டப்படி சதுப்பு நிலம் என்று அறிவிக்கப்படவில்லை. அதேபோன்று பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 2022ஆம் ஆண்டு சர்வதேச அளவில் முக்கியத்துவம் வாய்ந்த ராம்சார் கன்வென்ஷன் கீழ் உள்ள பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளது. ராம்சார் பட்டியலில் இணைக்கப்பட்டு இன்று 4 ஆண்டுகள் ஆன பிறகும் கூட அந்த சதுப்பு நிலத்தை இன்னும் சதுப்பு நிலமாக தமிழ்நாடு அரசு அறிவிக்க செய்யவில்லை, நோட்டிபிகேஷன் செய்யவில்லை. எனவே இந்த இயக்கம் என்பது உடனடியாக இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை நோட்டிஃபை செய்ய வேண்டும், அறிவிக்க செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பள்ளிக்கரணை சுமார் 65 சதுப்பு நிலங்கள் தொடர்புடையதாக இருக்கிறது. இந்த தென் சென்னையில் இருக்கக்கூடிய 65 சதுப்பு நிலங்கள் இதனோடு இணைந்து இருக்கின்றன. அந்த 65 சதுப்பு நிலங்களையும் தமிழ்நாடு அரசு உடனடியாக சதுப்பு நிலங்களாக அறிவித்து பாதுகாக்க வேண்டும். சதுப்பு நிலங்களாக நோட்டிஃபை செய்வது என்றால் சட்டப்படி அதனுடைய எல்லைகளை வரையறை செய்ய வேண்டும். வரையறை செய்த பிறகு அதை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கை வைக்கிறோம். அதேபோன்று மூன்றாவதாக உலகெங்கும் ராம்சார் சிட்டி என்கிற ஒரு முறை இருக்கிறது. அதன்படி சென்னையை அந்த ராம்சார் சிட்டிகள் பட்டியல் நகர பட்டியல் சேர்க்க வேண்டும். அவ்வாறு சேர்க்கும் போது சென்னையை சுற்றியுள்ள அனைத்து நீர்நிலைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கம் ஒரு முன்னிலை பெறும் என்று நாங்கள் இந்த கோரிக்கை வைக்கிறோம். இப்போது ஒரு கட்டுக்கதை உலகிக் கொண்டிருக்கிறது. சென்னை பள்ளிக்கரை சுற்றிலும் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு கட்டுமானங்களுக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை என்றும் நிரந்தரமாக பட்டாவே போய்விட்டது, 0 பட்டா ஆகிவிட்டது என்றெல்லாம் சொல்கிறார்கள். அதெல்லாம் உண்மை கிடையாது. பல ஆண்டுகளாக மீண்டும் மீண்டும் நீதிமன்றங்களில் நாங்கள் பள்ளிக்கரணை பாதுகாப்போம் என்று கூறுகிற தமிழ்நாடு அரசு அதை பாதுகாக்கவில்லை. அது பாதுகாக்காத காரணத்தினால் அதை நீங்கள் பாதுகாப்பதற்கு ஏற்பாடு எல்லாம் செய்து விட்டீர்கள். அதை சட்டப்படி அறிவிக்கை செய்து அதனை மேம்படுத்துவதற்கான திட்டத்தை கொண்டு வாருங்கள். அந்த திட்டத்தை கொண்டு வருகிற வரைக்கும் சுற்றி 1 கிலோமீட்டருக்கு நீங்கள் அனுமதி கொடுக்காதீர்கள் என்று ஒரு இடைக்கால தடையை பசுமை நீதிமன்றம் பசுமை தீர்ப்பாயம் வழங்கியுள்ளது. அதாவது நிரந்தர தடையோ 0 பட்டாவோ பட்டாவுக்கு மதிப்பில்லாதோ எதுவுமே கிடையாது. அது மட்டுமல்லாமல் பள்ளிக்கரணை சதுப்பு பாதுகாத்தால் தான் அந்த பகுதி பாதுகாக்கப்படும், அந்த மக்கள் பாதுகாக்கப்படுவார்கள். இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை சட்டபூர்வமான சதுப்பு நிலமாக அறிவிப்பதன் மூலமாக ஒரே ஒரு பட்டாவுக்கோ ஒரே ஒரு வீட்டுக்கோ கூட எந்த பிரச்சனையும் வராது. அப்படி எந்த சட்டமும் இல்லை, எந்த வழியும் இல்லை. எனவே இது ஒரு நல்ல திட்டம், இதை கொண்டு வர வேண்டும். ஆனால் சில கட்டுமான நிறுவனங்களின் நெருக்குதலுக்கு பயந்தோ என்னமோ தொடர்ந்து இந்த அரசாங்கம் கடந்த 7 ஆண்டுகளாக அதனை பாதுகாக்கவில்லை. ராம்சார் பட்டியல் சேர்க்கப்பட்ட பிறகும் கூட பாதுகாப்பதற்கு முன் வரவில்லை. எனவே இன்றைய இந்த இயக்கம் என்பது இந்த ராம்சார் பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ள பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தையும் அதனோடு இணைந்த 65 சதுப்பு நிலங்களையும் உடனடியாக தமிழ்நாடு அரசு சட்டப்படி அறிவிக்க செய்ய வேண்டும். இது பலமுறை நீதிமன்றத்தில் உத்தரவிடப்பட்டிருக்கிறது, பலமுறை பசுமை தீர்ப்பாயத்தில் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றமே 3 மாதங்களில் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சதுப்பு நிலங்களும் பாதுகாக்க வேண்டும் என்று 2024ஆம் ஆண்டே உத்தரவிட்டு விட்டது. அப்படி இருந்தும் இன்று வரை ஒன்றை கூட காப்பாற்றவில்லை. குறிப்பாக பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் காப்பாற்றப்படவில்லை. இது காப்பாற்றப்பட வேண்டும். இந்த இயக்கமானது இது பள்ளிக்கரணை சதுப்பு நிலமாக சட்டப்படி அறிவிக்கை செய்யப்பட்டு அதன் மூலமாக அதை சுற்றியுள்ள பகுதியில் இருக்கிற மக்களுக்கான அந்த தடைகள் நீங்கும் வரை இந்த பிரச்சாரம் தொடரும். எனவே இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறது உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது இந்த கூட்டத்திற்கு கலந்து கொண்டிருக்கிற பூவுலக அமைப்பின் கார்முகில் அவர்கள் பேசுவார். கார்முகில். எல்லாருக்கும் வணக்கம். தோழர் சொன்ன மாதிரி சென்னைங்கிறது ஒரு ஏரிகள் நகரமா இருந்தப்பட்ட நகரம். இங்க முழுக்க ஆக்கிரமிப்புகள்னாலதான் இங்க பெரும்பாலான நம்ம நீர் பிரச்சனை எல்லாம் சொல்றோம். சோ இப்ப தோழர் சொன்ன மாதிரி பெரும்பாலான கட்டிட நிறுவனங்கள் ஒரு சிலதோட அழுத்தத்தின் பேர்ல இந்த ஆக்கிரமிப்புகள் நிகழ்த்தப்படாம தொடர்ச்சியா பள்ளிக்கரணை ஆக்கிரமிக்கப்பட்டே வருது. ஆனா அதுக்கு சொல்றது இதுல மிகப்பெரிய அளவில் முதலீடு செஞ்சிருக்கோம், இதுல மிகப்பெரிய அளவில் முதலீடு செய்ய மிகப்பெரிய முதலீடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சென்னை ஒரு தடவை வெள்ளத்துல பாதிக்கப்பட்டா அதனால எத்தனை கோடி இழப்பு ஏற்படுது இங்க இருக்க மக்களுக்கு. அந்த இழப்புகளோட ஒப்பிடும்போது அவங்க செஞ்ச முதலீடுங்கிறதோ இல்ல அவங்க செய்ய போற முதலீடுங்கிறதோ அரசு கோயில் அவங்களுக்கும் மிகப்பெரிய எந்த இதுவுமே இல்லாம இருக்கு. அதுபோக பள்ளிக்கரணை தனியார்களால் மட்டும் இல்ல அரசாங்கத்தாலுமே பெரும்பாலும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அரசாங்கத்தோட எஸ்டிபி அங்க இருக்குது, ஆராய்ச்சி நிலையங்கள் அங்க இருக்குது. சோ தொடர்ச்சியா அரசாங்கமும் ஒரு பக்கம் ஆக்கிரமிப்பு நடத்திக்கே இருக்காங்க, தனியாரே ஆக்கிரமிப்பு நடத்த விடுறாங்க. இது
சென்னை மாதிரியான ஒரு நகரத்துல வெள்ளத்தை இன்னும் மோசமாக்குற இது வருது. காலநிலை மாற்றம் மாதிரி மிகப்பெரிய சூழ்நிலை உலகம் முழுக்க நடந்துட்டு இருக்கு. சூப்பர் எல்னினோ வரப்போகுது. எப்ப வேணாலும் எவ்வளவு பெரிய காலநிலை பிறகு வேணாலும் நகரலாம். கிளைமேட் சேஞ்ச் இல்ல கிளைமேட் கொலாப்ஸ் அப்படின்னு உலக நாடுகள்லாம் பயந்துட்டு இருக்க சூழ்நிலையில நம்மளோட ஒவ்வொரு நீர் ஆதாரங்களையும் நம்மளோட ஒவ்வொரு அதோட சுத்தி இருக்க பகுதிகளையும் பாதுகாக்க வேண்டியது இங்க எல்லாத்தோட கடமை. ஏன்னா சதுப்பு நிலங்கள் இல்லாம சென்னை மாதிரி இடத்துல நகரமே கிடையாது. அதனால நகரத்தை பாதுகாப்பதற்கான முக்கிய விதம் நம்ம அந்த சதுப்பு நிலத்தை பாதுகாக்கணும்னு கேட்டுக்கிறோம். நன்றி. அடுத்ததாக பசுமை தாயத்தை திரு ஜெயராமன் அவர்கள் உரையாற்றுவார்கள். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை காப்போம் என்பதை வலியுறுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கையெழுத்து இயக்க நிகழ்ச்சிக்கு வருகை தந்து இறுதியாக கருத்துரை வழங்க இருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் சின்னையா அவர்களே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று பசுமை தாயகம் ஏதோ இன்றைக்குதான் கையெழுத்து இயக்கம் நடத்துகிறது என்று பொருள் அல்ல. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு முன்பே 23 ஆண்டுகளுக்கு முன்பே பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என்று அன்றைக்கு பசுமை தாயகத்தினுடைய தலைவராக பொறுப்பேற்றிருந்த எங்களுடைய தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பள்ளிக்கரணையிலிருந்து சோழிங்கநல்லூர் வரை கிட்டத்தட்ட 5000 பேர் பங்கேற்ற ஒரு விழிப்புணர்வு சைக்கிள் பிரச்சாரத்தை தொடங்கி வைத்து அவரே சைக்கிளை ஓட்டிச் சென்று இந்த மக்களுக்கும் இந்த அரசாங்கத்திற்கும் ஒரு செய்தியை சொன்னார். முக்கியமான ஒரு சென்னையை ஒட்டியிருக்கின்ற அந்த சதுப்பு நிலம், பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தினுடைய முக்கியத்துவத்தை அன்றைக்கே மக்களுக்கும் இந்த அரசுக்கும் எடுத்துரைத்திருக்கின்றார். ஆனால் இது நாள் வரையில் அந்த அவ்வளவு பெரிய சைக்கிள் பேரணியை பசுமை தாயகத்தின் சார்பாக நடத்தியும் அதன் பிறகும் பல்லாயிரக்கணக்கான அந்த சதுப்பு நிலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கி கட்டுமானத்துக்கு அனுமதித்த அந்த அரசு மீதி இருக்கின்ற அந்த சதுப்பு நிலத்தையாவது பாதுகாத்திட வேண்டும் என்ற ஒரு அக்கறையோடு இன்றைக்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற எல்லோரையும் வரவேற்று, சமூக ஆர்வலர்கள் அனைவரும் வரவேற்று இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்திருக்கின்ற நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அவர்களுக்கு இந்த மக்கள் எப்பொழுதும் சென்னை வாழ் மக்கள் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு குடியிருப்போர் நலச்சங்கங்களின் கூட்டமைப்பை சேர்ந்த திரு நீலகண்டன், தலைவர் நீலகண்டன் அவர்கள் பேசுவார்கள். நீலகண்ணன். வணக்கம். நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும், சதுப்பு நிலைகளை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் மிக ஒரு முக்கிய நிகழ்ச்சியாக இந்த சென்னை மாநகரத்திலே பசுமை தாயகத்தின் சார்பிலே கையெழுத்து இயக்கமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி மிக முக்கிய நிகழ்ச்சியாக தமிழ்நாடு குடியிருப்போர் நலச்சங்கங்களின் கூட்டமைப்பு கருதுகின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அத்துணை சிறப்பு விருந்தினர்களுக்கும் ஊடகவியலாளர்கள், பத்திரிகையாளர்கள், அனைத்து நம் நண்பர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற ஏற்பாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக தமிழகத்தில் 20க்கும் மேற்பட்ட சதுப்பு நிலங்கள் இருக்கின்றது. நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், என்னையா சதுப்பு நிலன்றது ஒரு சேறு சகதியமா புதர்மண்டி கிடக்கிற ஒரு இடம் தானே, அதுக்கு இவ்வளவு பெரிய போராட்டமா என்று நினைக்கின்ற ஒரு கேள்வியெல்லாம் கேட்கிற ஒரு காலகட்டம் இருக்கு. நிறைய பேர் கேட்கிறாங்க, சதுப்பு நிலம் என்பது ஒரு சாதாரண ஒரு நிலம் இல்லது, இயற்கையினோட வரப்பிரசாதம் நன்கொடையது. சதுப்பு நிலம் என்பது மிகப்பெரிய ஒரு வெள்ளத்தினை தடுக்கக்கூடிய மாபெரும் ஒரு ஆயுதமாக அங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பல்லுயிர் பெருக்கத்தினுடைய ஒரு கூடாரம். அதுல நன்னீர், தோர்ப்பு நீர் என்று பிரித்து பார்க்கின்ற பொழுது கடற்கரை ஓரமாக இருக்கின்ற அதெல்லாம் தோர்ப்பு நீராகவும், ஏரிகள் ஓரமாக இருக்கின்றதெல்லாம் நன்னீராக காணப்படுகின்றது. அதில் அலையத்தி காடுகள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு செடி. இந்த செடி மிகப்பெரிய வெள்ளத்தினை தடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? மிகப்பெரிய ஒரு பேரழிவை தடுக்கக்கூடிய மாபெரும் சக்தி கொண்ட இந்த சதுப்பு நிலங்களை பாதுகாப்பது நமது கடமை.
இந்த கருத்தின் அடிப்படையில் தான் பசுமை தாயகம் இதை முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கின்றது. இதுக்கு தமிழ்நாடு குடியிருப்போர் நலச் சங்கங்கள் கூட்டப்பட்ட அனைத்து பொதுநலச் சங்கங்களும் பசுமை தாயகத்துக்கு முழு ஒத்துழைப்பை அளிக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் 2024 ஆண்டு வந்து அன்றைய தமிழக அரசு மூலமாக ஈகோ பார்க் அமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டத்தை முன்வைத்தார்கள். 100 கோடி ரூபாய் திட்டத்தை முன்வைத்தார்கள். அப்பொழுது தமிழ்நாடு குடியிருப்போர் சங்க கூட்டமைப்பு அதுக்கு வலுவான ஒரு எதிர்ப்பை தெரிவித்தது. எந்த ஒரு திட்டத்தை செயல்படுத்துகின்ற பொழுது அதற்கு முன்பாக மக்களிடத்தில் கருத்துக்களை கேட்க வேண்டும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அதனுடைய அடிப்படையில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது. அந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் அன்றிருந்த அந்த எம்எல்ஏ அவர்கள் வந்து உட்கார்ந்து இது வந்து முழுமையான ஒரு திட்டம், நல்ல ஒரு திட்டம், பசுமை பூங்காக நாங்கள் மாற்றி தருகின்றோம் என்று சொன்னபோது ஒரு வலுவான எதிர்ப்பினை தமிழ்நாடு குடியிருப்போர் சங்க கூட்டமைப்பு அங்கே முன்வைத்தது. எக்காலத்தை முன்னிட்டோம். ஏற்கனவே இயற்கையான ஒரு பசுமை பூங்கா தானே அது சதுப்பு நிலம் என்பது. அதில் நீங்கள் செயற்கை ஒரு பூங்கா அமைக்கணும் முன்வரீங்க. இது தடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் சொல்லி அதை தடுத்தோம். அது பல்வேறு விமர்சனங்களை கொடுத்தது. நல்ல ஒரு திட்டத்தை வந்து முடக்கி விட்டார்கள் என்பது. ஆனால் ஒரு எவ்வளவு பெரிய திட்டத்தை, எவ்வளவு பெரிய தவறான ஒரு செயலை தடுத்து இருக்கின்றோம் என்பது வந்து அதிகாரிகளை பாராட்டினார்கள். இத்தகைய ஒரு முக்கியமான சதுப்பு நிலம் வந்து இப்பொழுது பாதுகாக்கப்பட வேண்டும். சதுப்பு நிலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல, கடற்கரைகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். கடற்கரையிலே இனிவரும் காலங்களில் எந்த ஒரு கட்டுமானங்களும் செய்யக்கூடாது. கடற்கரையாக விட்டு விடுங்கள் என்பதை இந்த நேரத்திலே கூட்டமைப்பு இங்கே பசுமை தாயத்தின் மூலமாகவும் அந்த விமர்சனத்தை நாங்கள் முன்வைக்கின்றோம், கருத்துக்களை முன்வைக்கின்றோம். ஆகவே இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்ற பசுமை தாயத்திற்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நீரியல் வல்லுநரான முனைவர் ஜனராஜன் அவர்கள் அவர் வந்து சதுப்பு நிலங்கள் குறித்து திரு முனைவர் ஜனராஜன் அவர்கள் முன்பு MIDS சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணியாற்றியவர், பேராசிரியர். மிக காவிரி மற்றும் தமிழ்நாட்டில் அனைத்து நீர்நிலைகள் குறித்தும் ஏராளமான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டவர். உலக அளவில் புகழ்பெற்ற ஒரு நீரியல் வல்லுநர் திரு ஜனராஜன் அவர்களை இப்போது பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இவ்வளவு முக்கியமான ஒரு முன்னெடுப்பை வந்து இந்த பசுமை தாயகம் எடுத்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து மிக மிக முக்கியமானது. அவர்களுக்கு நம்ம எல்லாருமே கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே நான் சொல்கிறேன், எந்த ஒரு அமைப்பும் பெரிய அளவில் பேசாமல், எந்த ஒரு அரசியல் கட்சியும் இதை பற்றி பெரிய அளவு பேசாமல் இருக்கிற இந்த ஒரு சிச்சுவேஷனில் பசுமை தாயகம் வந்து ஒரு கையெழுத்து இயக்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம், தேவை அப்படின்ட்டு இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு தொடக்கம் நிறைய பண்ண போறாங்க. ஸோ இதுக்கு வந்து உண்மையிலே நம்ம எல்லாருமே கடமைப்பட்டிருக்கிறோம். அவங்களுக்கு நம்ம கை தட்டி அவங்களுக்கு நம்மளுடைய ஆரவாரத்தை செலுத்துவோம். எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த பசுமை தாயகம் கடந்த 20 வருடங்களாக பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க, தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. மீதி பேர் கேட்கறாங்களோ இல்லையோ, இது என்னுடைய கடமை அப்படின்ட்டு அருள் பண்ணிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப என்னை உண்மையிலேயே பாராட்டுறேன். நான் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அருள். அதாவது வந்து என்னன்னா, நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த பள்ளிக்கரணை மார்ஷ் லேண்டுனா அது ஒரு இவர் சார் சொன்ன மாதிரி ஒரு சதுப்பு நிலம் தானே அப்படின்னுட்டு. அந்த சதுப்பு நிலம் அப்படிங்கிறது வந்து 55 சதுர கிலோமீட்டர். 55 சதுர கிலோமீட்டர்னா 5500 ஹெக்டர். 5500 ஹெக்டர்னா கிட்டத்தட்ட 12,000 ஏக்கர். அவ்வளோ பெரிய ஏரியா அது. அவ்வளோ பெரிய ஏரியாவில் நம்ம வந்து எவ்வளவு தண்ணி இருக்கும், எவ்வளவு பேர்ட்ஸ், ஃப்ளோரா ஃபோனா, எவ்வளவு பெரிய பயோடைவர்சிட்டி, பல்லுயிர் பெருக்கம், இதெல்லாம் போக நம்ம வந்து கிளைமேட் சேஞ்ச் பத்தி நீங்க பேசிட்டு இருக்கிறோம். இந்த கிளைமேட் சேஞ்ச்னால வர அந்த எமிஷன் லெவல் இருக்கு இல்லையா, கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, அந்த மாதிரி ஒரு கேசியஸ் ஃபார்ம் ஆஃப் பொல்யூஷன் லோட அப்படியே உள்வாங்கிக்கிற தன்மை இந்த சதுப்பு நிலத்துக்கு உண்டு. அதெல்லாம் இன்னைக்கு நம்ம எழுந்துட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த சதுப்பு நிலத்துக்கு மேல கிட்டத்தட்ட 135 ஏரிகள் இருக்கு. 135 ஏரிகளுடைய சர்ப்ளஸ் வாட்டர், உபரி நீர் தான் இங்க வந்து சேர்றது. இது வந்து பார்ட் ஆஃப் கோவளம் பேசின். எவ்வளவு பெரிய ஒரு நீர்நிலைகள், எல்லா சர்ப்ளஸ் வாட்டரையும் அங்க சேர்த்து வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய ஒரு அழகான ஒரு பகுதி. நான் 1980 காலேஜில் நான் படிக்கும்பொழுது பாத்தீங்கன்னா வந்து
வேளச்சேரி விஜயநகரத்துல பஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அடுத்த ஸ்டாப் வந்து பள்ளிக்கரணை கிராமம் தான். அப்போ கிராமம் பள்ளிக்கரணை. இடையில எந்த ஸ்டாப்புமே கிடையாதுங்க. ரெண்டு பக்கமும் தண்ணி இருக்கும், லட்சக்கணக்கான பேர்ட்ஸ் இருக்கும். நான் பொய் சொல்லல, ஒரு பேர்ட் ரெண்டு பேர்டு இல்ல, லட்சக்கணக்கான பேர்ட்ஸ் இருக்கும். அவ்வளவு ஒரு அருமையான, பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். விஜயநகரத்தை விட்டா பள்ளிக்கரணை தான். இப்ப விஜயநகரத்துக்கும் பள்ளிக்கரணை இடையில எத்தனை பஸ் ஸ்டாப் இருக்கு, எவ்வளவு பில்டிங் இருக்கு, என்ன வி கால் இட் கொலாப்ஸ். ஒரு நேச்சுரல் எக்கோசிஸ்டத்தை கம்ப்ளீட்டா கொலாப்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் நம்ம. சோ இது வந்து நம்ம மீட்டெடுக்கிறதுக்கு என்ன பண்ண போறோம்? இப்ப இருக்கிறது வந்து 10% தான். 90% சதுப்பு நிலத்தை இழந்துட்டோம். ராம்சார் கன்வென்ஷன் அதை அறிவிச்ச பிறகு கூட, இந்த ஸ்டேட் வெட்லாண்ட் அத்தாரிட்டி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட எந்த விதமான முன்னெடுப்பும் இல்லை. இதை விட முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு ஒன்னு சொல்ல விரும்புறேன். இது என்னுடைய கடமையும் கூட. இவ்வளவு பெரிய லைசன்ஸும் பர்மிஷனும் இவ்வளவு யாரு கொடுக்கறது? இதுக்கெல்லாம் இங்க நீங்க பிரிட்ஜ் கட்டுங்க, இங்க பில்டிங் கட்டுங்க, இங்க வந்து எண்ணெய் ஓட்டி கட்டுங்க, இங்க பிளாட் கட்டுங்க, அந்த ஏரியால யார் இதுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுக்கறது? உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல? CMDA, சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. என்ன தைரியங்க அவங்களுக்கு? அவங்களால இந்த மாதிரி ஒரு மாஸ்டாண்ட் உருவாக்க முடியுமா? இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல CMDA வந்து இந்த மாதிரி ஒரு இதுல பர்மிஷன் கொடுத்து, கிராண்ட் கொடுத்து, லைசன்ஸ் கொடுத்து கட்டுங்க ரோடு மட்டும் இல்ல, பிரிட்ஜ் மட்டும் இல்ல, எத்தனை பிளாட் காம்ப்ளெக்ஸ், எத்தனை இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அட்லீஸ்ட் இருக்கின்ற ஒரு 10% மார்ஷ்லாண்டியாவது பாதுகாக்கிறதுக்கு என்ன முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்க? ஒரு சின்ன விஷயம், we have had a first master plan, second master plan. இந்த ரெண்டு மாஸ்டர் பிளான்லயுமே என்ன பண்ணிருக்கணும்? அவங்க இந்தந்த இடங்கள், இந்த ஏரியால சென்னை 421 சதுர கிலோமீட்டர்ல இதெல்லாம் வாட்டர் பாடிஸ், இது மார்ஷ்லேண்ட், வெட்லேண்ட். இந்த ஏரியால எந்த விதமான சர்வே நம்பர் சப்டிவிஷனோட எந்த விதமான லைசன்ஸும் கிடையாது அப்படின்ட்டு பப்ளிக் அவங்க அனௌன்ஸ் பண்ணணும். அது அவங்களுடைய கடமை. இன்னி வரைக்கும் பண்ணல. தேர்ட் மாஸ்டர் பிளான் வரப்போகுது. தேர்ட் மாஸ்டர் பிளான்லயும் சர்வே நம்பர் சப்டிவிஷனோட அவங்க மக்களுக்கு தெரியப்படுத்தணும். இதெல்லாம் வந்து இந்த இடத்துல we will not allow any kind of a construction activity, no road activity, no infrastructure building அப்படிங்கறது அவங்க இன்னைக்காவது தெரியப்படுத்தணுமே. இன்னி வரைக்கும் தெரியப்படுத்தல. தேர்ட் மாஸ்டர் பிளான் வரப்போகுது. என்ன பண்ண போறோம் நம்ம? சோ இதுக்கு வந்து நம்ம வந்து அரசாங்கத்தினுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வந்து CMDA, வாட்டர் ரிசோர்சஸ் டிபார்ட்மெண்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்வரன்மெண்ட், இவங்க எல்லாருமே தான் நான் காரணம். எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு வந்து அவங்க ஆக்ட் பண்ணணும். பட் டைம் இனிமேலாவது டைமை வீணாக்காம, நேரத்தை வீணாக்காம அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேட்டட் எஃபோர்ட், CMDA, WRD, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்வரன்மெண்ட், அவங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேட்டட் ஆக்டிவிட்டி வச்சு இதை அளந்து, இதுதாங்க 5 சதுர கிலோமீட்டர், 500 to 600 ஹெக்டேர் பரப்பளவு இருக்கின்ற ஒரு சதுப்பு நிலம் இன்றைக்கு இருக்கிறது. அதனுடைய பவுண்டரி அளந்து, நான் வந்து 15 days முன்னாடி ஒரு நோட் கொடுத்தேன் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுக்கு. அந்த நோட்ல வந்து அதை வந்து அளந்து அதுக்கு மேல ஒரு 100 மீட்டர் தூரத்துக்கு வெறும் மரங்களை நடுங்க. செவரு கட்ட வேண்டாம், செவரு கட்டக்கூடாது அந்த இடத்துல. பவுண்டரி வால் அப்படின்ட்டு பவுண்டரி வால் கட்டக்கூடாது, மேல தண்ணி உள்ள வரணும். சோ அந்த பவுண்டரி வால் கட்டாம வெறும் மரங்களா நட்டு 100 மீட்டருக்கு அது வந்து பஃபர் ஜோனா கிரியேட் இது டிக்ளேர் பண்ணி அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி ஒரு கான்செப்டே இல்ல, அவங்க நினைக்க மாட்டேங்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, சென்னை இஸ் நோன் ஃபார் வெட்லேண்ட். சென்னை அப்படின்னாலே வெட்லேண்ட் தான். இங்க மட்டுமே வெட்லேண்ட். ஹவ் அபவுட் 800 வெட்லேண்ட்? 800ல வெட்லேண்ட் இருக்கு. 10,000 ஏக்கர் வெட்லேண்ட், 800 கிரீக். அங்கிருந்து கொசஸ்தலையார்ல வர தண்ணி ஃபுல்லா அங்கதான் வந்து சேரும். அவ்வளவு பியூட்டிஃபுல் வெட்லேண்ட். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் வெட்லேண்ட் இன்னைக்கு இருக்கிறது எவ்வளவு தெரியுங்களா? 1000 ஏக்கர் தான் இருக்கு. மீதி இடம் ஃபுல்லா ஆக்கிரமிச்சுட்டாங்க. எவ்வளவு இண்டஸ்ட்ரி, எத்தனை தெர்மல் பவர் ஸ்டேஷன்ஸ், கணக்கு வழக்கு இல்ல. ஆனா மழை வரும்போது அங்க தண்ணி, வெள்ளம், ஆயில் ரிஃபைனரிஸ் தண்ணி உள்ள போயிடுச்சு. இதான் நம்ம கேள்விப்படுறோம். ஆனா நீங்க கட்டிருக்கிறது பள்ளத்துல, வெட்லேண்ட்ல தண்ணி உள்ள வந்துடுச்சுன்னா அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்றீங்க. இது என்ன நியாயம்? சோ இதுதான் இன்னைக்கு நிலைமை. சோ யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வெட்லேண்ட்னா என்ன, ஏரின்னா என்ன, அதனுடைய பயன்பாடு என்ன. இன்றைய காலகட்டத்தில் எத்தனை லட்சம் கோடி இருந்தாலும் நம்மளால அந்த மாதிரி ஒரு வெட்லேண்டை உருவாக்க முடியாது. இருக்கிறையாவது தயவு செய்து பாதுகாத்துக்கோங்க. இதுதான் வந்து மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு மிக முக்கியம். அதனாலதான் நம்ம சொல்லி இருக்கிறோம், இதுல வந்து சென்னையின் உயிர் நாடி அப்படின்னு சொல்லி இருக்கிறோம். இதுதான் ரீசன். நன்றி. ஜனகராஜன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக பசுமை தாயத்தினுடைய தலைவரும் தருமபுரி சட்டமன்றத்துடைய உறுப்பினருமான முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் பேசுவார்.
அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை காப்போம் என்ற இந்த பசுமை தாயகத்தின் நிகழ்ச்சியின் முதல் நிகழ்ச்சி இது தொடர்ந்து நிகழ்ச்சி நடத்தப்படும். இது ரொம்ப வருடமாக பசுமை தாயகம் சார்பாக பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை காக்க வேண்டும் என்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு இது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்றால் தண்ணீர் பிரச்சனை தான். உங்க எல்லாருக்கும் தெரியும், கம்போடியான்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுல அங்கோர் வாட்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி லண்டனுக்கு இணையான ஒரு ஊராக அது இருந்தது. அந்த அங்கோர் வாட்ல பெரிய ராஜாக்கள், நம்ம இந்தியால இருந்து போன, தமிழ்நாட்டுல இருந்து போன ராஜாக்கள் தான் ஆண்டு இருக்கிறாங்க. ஜெயவர்மன், சிம்மவர்மன் அப்படின்னு ஆண்டு இருக்காங்க, சூரியவர்மன்லாம். அந்த ராஜாக்கள் அந்த அங்கோர் வாட்ல மிகப்பெரிய பெரிய கோவில்களையும் அரண்மனைகளையும் கட்டி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நகரம் அது, அந்த கிராமமே சொல்ல முடியாது, நகரம். ராஜாக்கள் அங்க அரண்மனையில வாழ்ந்திருக்காங்க, கோவில் கட்டியிருக்காங்க. இன்னைக்கு கூட உலகத்திலேயே மிகப்பெரிய கோவில் அங்கோர் வாட்ல இருக்கக்கூடிய இந்து கோவில் தான். ஆனா கொஞ்ச நாள்ல தண்ணி இல்லாம அந்த ஊரே காலி பண்ண வேண்டிய நிலைமை. ஏன்னா அங்கோர் வாட்ல நீர்நிலைகள் கிடையாது. நீர்நிலைகள் இல்ல என்பதற்காக ஒரு ஆர்டிபிஷியல் லேக், குளத்தை உருவாக்குறாங்க. அப்படியும் தண்ணி பத்தல. ஏன்னா மக்கள் பெருக்கம் அதிகமாக ராஜாவும் ஊரை காலி பண்ணிடுறாரு, அந்த மக்களும் ஊரை காலி பண்ணிடுறாங்க. ஊரே காலி ஆயிடுது, சுடுகாடாயிடுது. அந்த ஊரை அப்படியே காட்டுக்குள்ள விட்டுட்டு அவங்க எல்லாம் வெளியூருக்கு வந்துடுறாங்க. ஏன்? தண்ணி இல்லாததுனால. லண்டனுக்கு இணையாக வர வேண்டிய ஒரு நகரம் காட்டுக்குள்ளேயே மறைஞ்சு 800 வருஷம் காட்டுக்குள்ள மறைஞ்சு போய் கிடக்குது. கிட்டத்தட்ட 19வது நூற்றாண்டுல தான் அந்த நகரத்தை மறுபடி கண்டுபிடிச்சு ஒரு பிரெஞ்சுக்காரோ ஒரு போர்ச்சுகீஸ்காரனும் கண்டுபிடிச்சு வெளில கொண்டு வராங்க. இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு நகரம் கம்போடியாக்குள்ள காட்டுக்குள்ள இருக்குன்னு. ஏன் அந்த ஊர் காணாம போச்சே? தண்ணி இல்லை. இப்ப சென்னையில நீங்க சொல்றோம், நம்ம இது மிகப்பெரிய ஒரு நகரம், சிட்டி. சென்னை ஒரு மிகப்பெரிய வளரக்கூடிய ஒரு நகரம். இதுல ஏகப்பட்ட 1 கோடி பேர் இன்னைக்கு வாழறோம். நமக்கெல்லாம் தண்ணி வேணும். இந்த தண்ணியில எனக்கு வற்றாத ஜீவநதி தண்ணியில ஓடுதா? ஏதாவது ஓடுதுன்னா அடையார் நதி இருக்குதா? அதுல எப்ப தண்ணி வரும்? மழை பெய்யும் போது தான் தண்ணி வரும். கூவம் ஆறு இருக்கு, அது ஒரு நதி. அதுல தண்ணி குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது. 3வது கொசஸ்தலை ஆறு, அது எங்க இருக்குதா? அது அந்த பகுதியில இருக்குது, எண்ணூர் பகுதியில இருக்குது, வட சென்னை நம்ம பகுதியில, இந்த பகுதியில கிடையாது. அப்படின்னா 3 ஆறுகள் இருந்தும் சென்னை நகருக்கு தண்ணி கிடையாது. அடுத்தது யோசிச்சு பாருங்க, ஏரி குளங்கள் இருக்கிறதா சென்னையில? எதுவுமே கிடையாது. எல்லா ஏரி குளங்கள்லயும் அரசாங்கமே அவர்களுடைய அலுவலகங்களை அமைத்து விட்டார்கள். அதற்கு மேல வீடு கட்டிட்டாங்க. அப்ப தண்ணீர் சென்னைக்கு எப்படி வருகிறது? தண்ணீர் குடிப்பதற்கு எங்க இருந்து தண்ணி வருது? தண்ணியே கிடையாது. இருக்கிற ஒரே ஒண்ணு அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வேணும்னா இந்த மார்ஷ்லேண்ட் மட்டும்தான். இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் தான் அதிகமாக பெய்யக்கூடிய மழை தண்ணீரை உறிஞ்சக்கூடிய ஒரு ஸ்பாஞ்சு. இல்லனா தண்ணி கிடையாது. இப்ப மழை எப்படி ஒரு மாசமா கொட்டுது, நம்ம தேக்கி வச்சுக்கிறது கிடையாது. ஒரு 10 நாள்ல எல்லா மழையும் சென்னையில கொட்டி கடலுக்கு போயிடுது. நம்ம தேக்கி வைக்கிறதுக்கோ சேமித்து வைக்கிறதுக்கோ, இந்த தண்ணீரை அதிகமாக பெய்யக்கூடிய மழை நீரை தேக்கி வைப்பதற்கும் சேமித்து வைப்பதற்கும் நம்ம சென்னையில திட்டங்களே கிடையாது. இருக்கிற ஒரே ஒரு இயற்கை சதுப்பு நிலம் இந்த பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட். அது மட்டும்தான் அதிகமாக வரக்கூடிய மழை நீரை தேக்கி வச்சுக்கோம், ஸ்பாஞ்சு மாதிரி புடிச்சு வச்சுக்கோம். அப்படி புடிச்சு வச்சதுனால்தான் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகும். கிரவுண்ட் வாட்டர், நிலத்தடி நீர் ஏற தான் நீங்க குழாவை திறந்தா தண்ணி வரும். நீங்க 100 அபார்ட்மெண்ட் கட்டுங்க, 1000 அபார்ட்மெண்ட் கட்டுங்க, தண்ணி இல்லாம எப்படி நம்ம அந்த அபார்ட்மெண்ட்ல வாழ போறோம்? குடி தண்ணீர் வேண்டும். குழாவை திறந்தா உங்களுக்கு நல்ல தண்ணீர் வர வேண்டும் என்றால் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை ப்ரொடெக்ட் பண்ணணும், காக்கணும். இல்லனா அந்த சதுப்பு நிலத்தை அழித்து விட்டால் அதற்கப்புறம் குடிக்க தண்ணி கிடையாது. கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகவே ஆகாது. தென் சென்னையை வறண்டு விடும் பாருங்க, ஒண்ணுமே கிடையாது, குடிக்க தண்ணி இருக்காது. அதனால முதல்ல அதை அரசாங்கம் செய்ய வேண்டிய முதல் கடமை, அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை மேப் பண்ணி நோட்டிபிகேஷன் அதை அறிவிக்கை செய்ய வேண்டும். அதுல எப்படி வருது, எவ்வளவு மீட்டர் தூரம் இருக்கு, எல்லாம் அதை நோட் பண்ணணும். ஏன்னா இதுக்கு சட்டங்கள் இருக்கிறது. ராம்சார்லயும் சொல்றாங்க பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை ப்ரொடெக்ட் பண்ணுங்க, காப்பாத்துங்கன்றாங்க. அதே போல இந்தியாவில் இருக்கக்கூடிய வெட்லேண்ட் ஆக்டும் அதான் சொல்லுது. எல்லா தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை ஏரி குளங்கள் இந்த மாதிரி 5 ஏக்கருக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய நீர்நிலைகளை உடனடியா அறிவிக்க செய்யுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒன்றை கூட நாம் அறிவிக்க செய்யல. அதை நான் பிடிச்சிட்டு இருக்கிறேன். இவ்வளவு நாள் 7 வருஷம் ஆகியும் ஒரே ஒரு தண்ணீரையோ சதுப்பு நிலத்தையோ நாம் அதை ஐடென்டிஃபை பண்ணல. அதை வரையறை செய்யவே இல்லை. அதை செய்தால்தான் இந்த சதுப்பு நிலத்தை காப்பாற்ற முடியும். அப்படி காப்பாத்தலனா இன்னைக்கு
நல்ல தண்ணி, சென்னையில பெய்யற நல்ல தண்ணியை விட்டுட்டோம். ஆனா உப்பு நீர், கடல் நீரை குடிநீராக்கி குடிச்சிட்டு இருக்கிறோம். எவ்வளவு செலவாகும் யோசிச்சு பாருங்க. அடுத்தது சூவேஜ் வாட்டர், அதாவது இந்த கழிவு நீர், அதை குடிநீராக்கும் திட்டத்துக்கு தான் அடுத்தது கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஆயிடும். எப்படி நல்ல தண்ணி, மழை தண்ணீரை விட்டு விட்டோமோ, கடல் நீரை குடிநீராக்கி குடித்து கொண்டிருக்கிறோமோ, அதே போல கழிவு நீரை சுத்திகரம் செய்து குடிநீராக பயன்படுத்தும் அவலநிலை வர வேண்டாம் என்றால் முதலில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை வந்து மார்க் பண்ணி அதை அறிவிக்கை செய்ய வேண்டும். அதற்கப்புறம் கட்டுமானத்துக்கு அனுமதியோ இல்ல பட்டாக்கு அனுமதி எல்லாம் கொடுத்துக்கலாம். அது தானா நடந்துரும். அதனால யாரும் பயப்படவே வேணாம். பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை காப்பாற்றினால்தான் அபார்ட்மெண்டோ ஹை ரைஸ் பில்டிங்கோ எதுவா இருந்தாலும் சென்னைக்கு குடிதண்ணீர், இல்லனா குடிதண்ணீர் என்பது கனவுதான் என்று கூறிக்கொண்டு பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை காப்போம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. பசுமை தாயத்தின் ஆலோசகரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான எங்களுடைய தலைவர் முனைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்போது உரையாற்றுவார்கள். சென்னையின் உயிர் நாடி பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும் என நோக்கத்தில் பசுமை தாயகம் சார்பில் கையெழுத்து இயக்கத்தை சென்னை மத்தியில் உள்ள டி நகர் பகுதியிலே வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த இனிய விழாவில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எனக்கு முன்பு பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவரும் பசுமை தாயகத்தின் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களும், நீரியல் வல்லுனர், உலக புகழ்பெற்ற வல்லுனர், MIDS இன் இயக்குனர், தமிழக அரசுக்கு மட்டுமல்ல இந்திய அரசுக்கு பல நல்ல பரிந்துரைகளை கடந்த 25 ஆண்டு காலமாக கொடுத்து எப்படியாவது நம்முடைய இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே போராடி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய பேராசிரியர் S. ஜனகராஜன் அவர்கள், பூ உலக நண்பர்கள் என்று சொன்னாலே நம்முடைய இயற்கை வளங்கள், சுற்றுச்சூழலை பாதுகாக்க எத்தனையோ சட்ட போராட்டம், நீதி போராட்டம், அரசியல் போராட்டங்களை நடத்தினார்கள். அவர்களை சார்ந்த தம்பி கார்முகில் அவர்கள், தமிழ்நாடு குடியிருப்போர் நலச்சங்கங்களின் கூட்டமைப்பின் தலைவர் மரியாதைக்குரிய திரு நீலகண்ணன் அவர்கள், JMS நாகார்ஜுன் அவர்கள், லயன்ஸ் கிளப் சார்ந்த மரியாதைக்குரிய திரு PMJF மணிசேகர் அவர்கள், PMJF பச்சையப்பன் அவர்கள், ஹோம் எக்ஸ்னோரா இன்டர்நேஷனல் சார்ந்த தலைவர் இந்திரா குமார் அவர்கள், துணைத் தலைவர் PM பன்னீர்செல்வம் அவர்கள், ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை கோல்டன் ஸ்டார் இளம் பருதி அவர்கள், மதிய அழகன் அவர்கள், பசுமை தாயகத்தின் மாநில செயலாளர் தம்பி அருள் அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஜெயராமன் அவர்கள், வன்னை ராதாகிருஷ்ணன் அவர்கள், ஈகை தயாளன் அவர்கள், பசுமை கண்ணன் அவர்கள், CR பாஸ்கரன் அவர்கள், பொன்மலை அவர்கள், முத்துக்குமார் அவர்கள், மார்க்கெட் கோபி அவர்கள், JS ராம்குமார் அவர்கள், அருள் நாதன் அவர்கள், சந்தானம் அவர்கள், முரளி அவர்கள், சதாசிவம் அவர்கள், ஜமுனா கேசவன் அவர்கள், பாலராணி சேகர் அவர்கள், வசந்தி அவர்கள், சங்கர் அவர்கள், அருண் அவர்கள், லோகநாதன் அவர்கள், ஸ்ரீராம் தசரதன், சிற்பி சிவா, இந்த பிளமிங்கோ, பெலிக்கன், ராஜேந்திரன், பசுமை தாய் வெங்கடாச்சலம், தங்கவேல், சிவகுமார், மகேஷ், இழும்பூர் ராமு, வழக்கறிஞர் குமார், நடராஜன், விருதை செந்தில், செல்வம், ஞானசேகரன், காசிநாதன், தனசேகர், அருள், செங்குட்டுவன், வெங்கடேசன், பழனிசாமி,
ஐநா கண்ணன் தான் சொல்லியாச்சே, 2 முறை சொல்லணும்னு சொல்லிருக்கே, அவர்தான் மறுபடியும் எழுதி கொடுத்துப்பார். வடிவேல், மணி, ராஜேஸ்வரன், சேலம் வெங்கடாச்சலம், சேலம் ஆனந்தராஜன் உள்ளிட்ட இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும், இங்கே விடுமுறை நாளும் அதையும் பொருட்படுத்தாமல் இவ்வளோ ஆர்வத்தோடு வருகை தந்திருக்கின்ற ஊடக நண்பர்களே, காவல்துறை நண்பர்களே, பொதுமக்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், வணிக பெருமக்கள், வியாபார பெருமக்கள், உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாசன் பணிவான வணக்கங்கள். சென்னையின் உயிர் நாடி பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். எத்தனை பேர் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு அங்க அருகில் சென்றிருக்கிறீர்கள்? எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். அதாவது சென்னைக்கு இயற்கை கொடுத்தது 4 பெரிய வரங்கள். அதுல 1 அடையார் ஆறு, 2 கூவமாறு, 3 கொசஸ்தலை என்கின்ற கொற்றரை ஆறு, 4 பெரிய வரம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், மார்ஷ் லேண்ட், பள்ளிக்கரணை மார்ஷ் லேண்ட். இந்த 4வது வரம் பெரிய வரம். மீதி 3 வரங்கள் சென்னைக்கு தண்ணீர் கொண்டு வர அந்த வரம். இந்த ஆறு மூலமா தண்ணி சென்னைக்கு வருது. இந்த 4வது பெரிய வரம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். அந்த தண்ணி எவ்வளோ அதிகமா வந்துச்சுன்னா, வெள்ளம் வந்துருச்சுன்னா, அந்த தண்ணி அத்தனையும் வடிகாலாக பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல நம்முடைய சௌமியா அன்புமணி அவர்கள் சொன்னது போன்று அந்த தண்ணி எல்லாம் உறிஞ்சி ஸ்பாஞ்ச் மாதிரி அப்படியே தேக்கி வச்சிருக்கு. அதற்கு மேல தண்ணி வந்தாலும் அப்படியே வடிகாலா பயன்படுத்தி அந்த துறப்பக்கத்தில் ஒக்கிய மதகு வழியாக 14 கிலோமீட்டர் அங்கே டிராவல் பண்ணி கிட்டத்தட்ட முட்டுக்காடுல போயிட்டு கடல்ல கலக்குது, பக்கிங்ஹாம் கனால்ல போய் சேருது. இது பெரிய வடிகால். இப்போ உங்க வீடு இருக்கு, உங்க வீட்டுல கிணத்துல தண்ணி இருக்கு, இல்ல போர்ல தண்ணி இருக்குது, நீங்க பயன்படுத்துறீங்க குளிக்கிறதுக்கு, சமையல் ரூம்ல எல்லாம். அந்த மிச்ச நீர் எங்க அனுப்புவீங்க? எங்க போவோம்? டிரைனேஜ் மூலமா எங்கேயாவது காவாக்கு போயிடும். அந்த டிரைனேஜ் அடைப்பு இருந்ததுன்னா என்ன ஆகும்? உங்க வீட்டுல தான் தண்ணி தேங்கி நிற்கும். அழுக்கு தண்ணி, எல்லா தண்ணி உங்க வீட்டுல தண்ணி தேங்கி நிற்கும். அதே போன்றுதான் சென்னையுடைய வடிகால், சென்னையுடைய டிரைனேஜ் பள்ளிக்கரணை. இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 100 ஆண்டுகளுக்கு முன்பு 15,000 ஏக்கர் இருந்தது. 15,000 ஏக்கர்னா அடையார் ஆறு இருக்குல்ல, அடையார் ஆறு இந்த தியோசபிக்கல் சொசைட்டில இருக்குல்ல, அதுவும் ஒரு காலத்துல சதுப்பு நிலத்தில் தான் இருந்தது. அடையார் ஆறு தென்கரை இருக்கு. அந்த அடையார் ஆறு தென்கரையில இருந்து சோழிங்கநல்லூர், நம்ம நாவலூர் அந்த பகுதியில் வரைக்கும் 15,000 ஏக்கர் முழுக்க முழுக்க சதுப்பு நிலம் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா விவசாயம் பண்ணி இந்த அடையாறு, இந்திரா நகர், பெருங்குடி அந்த பக்கத்துல அப்புறம் வீடுகள்லாம் வந்துடுச்சு. இப்ப இன்னைக்கு நமக்கு அங்க இருக்கிறது எவ்வளோ? 2,500 ஏக்கர் தான். 15,000 ஏக்கர்ல இருந்து இன்னைக்கு 2,500 ஏக்கர். இப்ப அந்த 2,500 ஏக்கரையும் அழிக்கிறதுக்கு திட்டமிட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. இந்த சூழ்ச்சி யார் செய்யறானா? அடுக்குமாடி கட்டிடங்களுடைய உரிமையாளர்கள். இந்த கிரெடாயின் ஒன்னு இருக்கு. இந்த பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் கட்டுறாங்கல்ல, அவங்களாம் இன்னும் அங்க கட்டணும்னு அவங்களுக்கு திட்டம். ஏற்கனவே கட்டி முடிச்சிட்டாங்க. அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் எவ்வளவு பெரிய ஒரு வரம் நமக்கு. நம்ம பறவைகள் அப்படி சொன்னா எந்த ஊர் நம்ம ஞாபகம் வருது உங்களுக்கு? பறவைகள் எங்க போய் பாப்பீங்க? வேடந்தாங்கல். வேடந்தாங்கலுக்கு நீங்க 80-100 கிலோமீட்டர் போகணும். ஆனால் வேடந்தாங்களை விட 4 மடங்கு அதிக பறவைகள் எங்க வருதுன்னா பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு வருது. 4 மடங்கு அதிக பறவைகள். இது பெலிகான், வெளிநாட்டு பறவை. அது பிளமிங்கோ, பிங்க் பிளமிங்கோ. டிவியில தான் நம்ம பார்த்தோம், நேஷனல் ஜியோகிராபியில பார்த்தா பிளமிங்கோ, பெலிகான், ஒயிட் பில் ஸ்ட்ரோக் என்னென்னமோ பார்ப்போம். அத்தனையும் நம்ம ஊர்ல, நம்ம பகுதியில, சென்னையில இருக்கு. இன்னைக்கு போனாலும் இதெல்லாம் பார்க்கலாம். இது எவ்வளவு பெரிய ஒரு வரம் இல்ல? இந்த பறவைகள்லாம் நீங்க போனா ஆஸ்திரேலியா போனோம், சவுத் அமெரிக்கா போனோம், சைனா போனோம், ரஷ்யா போனோம், எல்லாமே உங்க வீட்டு வாசல்ல நிக்குது. ஆனா அதெல்லாம் நாங்க அழிக்கிறோம்,
நாங்க ஒழிச்சிடுவோம், எங்களுக்குலாம் அது வேண்டாம். ஒரு சூழ்ச்சி. என்ன சூழ்ச்சி? இருக்கிற கொஞ்ச நிலத்திலையும் அதை ஆக்கிரமிப்பு பண்ணி அதை பில்டிங் கட்டிடணும். இன்னைக்கு சென்னை ஐடி சிட்டி, ஐடி பார்க் அப்படின்னு சொன்னா OMR. அந்த OMR எதுல கட்டியிருக்கிறாங்க? பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல தான். தமிழ்நாடு எல்காட் சிட்டின்னு இருக்கு, எலக்ட்ரானிக் சிட்டி, எல்காட் சிட்டி. 100 விழுக்காடு அதுல பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல கட்டியிருக்காங்க. 100 விழுக்காடு. அதுல பெரிய பெரிய கம்பெனி, HCL, அந்த கம்பெனி, இன்ஃபோசிஸ் எல்லாம் அதுல. இதுல நம்ம பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல கட்டியிருக்கிறாங்க. இப்ப என்னன்னா இன்னும் கட்டணும், இன்னும் ஆக்கிரமிப்பு பண்ணணும், இன்னும் அதை அழிக்கணும். இது ஒருபொழுதும் விடக்கூடாது. All the responsible citizens of Chennai come together, oppose this, protect your lifeline, பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். It is your lifeline. உங்களது மட்டுமல்ல, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், உங்கள் கொள்ளு பேர பிள்ளைகள், உங்கள் வருகாத சந்ததியினர்கள் சென்னையில சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழணும்னா பக்கத்தில் இருக்கிற பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை நீங்க பாதுகாக்கணும். 2015 ஞாபகம் இருக்கா? முத்த எங்க தடியா ஞாபகம் இருக்கா? 2015 இதே தெருவில் நான் பரிசல்ல போனேன். அந்த பரிசில் எங்க இருந்து எடுத்து வந்தேன்? என் தொகுதி அப்ப தர்மபுரியில இருந்து எடுத்து வந்தேன். ஒகேனக்கல்ல இருந்து பரிசில் எடுத்து வந்தேன்னா போட் இல்ல, பரிசல் எடுத்து வந்து 20 பரிசில் எடுத்து வந்து ஆயிரக்கணக்கான மக்களை காப்பாத்தின இந்த தெருவில், அசோக் நகர்ல இருந்து இந்த தெருவில் இருந்து எல்லாமே இங்க 15 அடி தண்ணி. அதே பரிசில்ல கட்சிக்காரங்க நம்ம எல்லாம் ஜெயராமன் எல்லா தயல இருந்து பால் எங்க கொடுத்தாங்க? யார் கொடுத்தாங்க? குழந்தைகளுக்கு. எந்த 2வது மாடியில குழந்தைகள் பால் இல்லாம 4 நாள் இருந்தாங்க, குடிக்கிறது தண்ணி இல்லாம இருந்தாங்க, கர்ப்பிணி தாய்கள் இருந்தாங்க. பரிசில்ல நாங்க போனோம், போய் பால் கொடுத்தோம், குழந்தைகளுக்கு பால் கொடுத்து அந்த குழந்தை உயிரை காப்பாத்தணும். 15 இதே தெருவில் நடந்தது, இதே பகுதியில் நடந்தது. காரணம் என்ன? பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை அழிச்சு 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 இந்த தண்ணி அங்க போக முடியாத ஒரு சூழல். அப்பெல்லாம் இங்க லைவ் டெலிகாஸ்ட், சோசியல் மீடியா எல்லாம் இல்ல, அந்த அளவுக்கு இல்ல. அதனால்தான் அங்க டிரைனேஜ் இல்லைன்னா சென்னை மக்கள் வெள்ளம். இப்போ அடையாறு ஆறுல இருந்தா தண்ணி இங்க வந்தது. அடையாறு ஆறு இப்ப பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இப்ப 2500-3000 ஏக்கர் தான் இருக்கு. ஆனா இந்த சதுப்பு நிலத்துக்கு வடிகால் எங்க இருந்து வருது தெரியுமா? 250 கிலோமீட்டர் பரப்பளவுல, 250 கிலோமீட்டர் பரப்பளவுல அதுல கிட்டத்தட்ட 65 பெரிய ஈரநிலம், வெட்லேண்ட் 65. சார் வந்து 130 சொல்றாரு, அது அவருக்கு எக்ஸ்பர்ட் அவர் தான். நமக்கு தெரிஞ்ச ஒரு பெருசு பெருசு இப்போ செம்பரம்பாக்கம் ஏரி எடுத்துங்க, அதான் பெரிய ஏரி சென்னை சுத்தி. அது 3.7 TMC கொள்ளளவு கொண்டது. அதனுடைய டிரைனேஜ் எங்க? அடையாறு ஆறு. ஆனா அதுக்கு முன்பு அந்த செம்பரம்பாக்கம் ஏரிக்கு வர தண்ணி வந்து அதுல இந்த பக்கம் பள்ளிக்கரணைக்கு தான் போயிட்டு மீதி தண்ணி தான் அதுல செம்பரம்பாக்கத்து வருது. அப்போ பள்ளிக்கரணை அந்த சிஸ்டம் நல்லா இருந்ததுன்னு வச்சு, வரத்து கால்வாய் அகலமா இருந்தது, தடை இல்லாம இருந்ததுன்னா அந்த தண்ணி எல்லாமே அங்க பள்ளிக்கரணை போயிடும். தாம்பரம், பல்லாவரம், குரோம்பேட்டு, ஆலந்தூர், இங்கெல்லாம் சென்னைக்கு வெள்ளம் வரக்கூடாதுன்னா பள்ளிக்கரணை நல்ல வகையான பயன்பாட்டில் இருக்கணும். ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட். இல்ல அது சுருக்கி அதை அடைச்சி அதை நாசப்படுத்திங்கன்னா வருஷம் வருஷம் வெள்ளம் வரும், சென்னைக்கு வெள்ளம் வரும். நீ வருஷம் வருஷம் உங்க உடைமைகள், காரு, பைக்கு எல்லாமே அழிஞ்சிடும். இன்னைக்கு வேளச்சேரியில ஏன் நீங்க பிளைஓவர்ல நீங்க பைக்கும் காரை நிறுத்தி வச்சிருக்கீங்க மழை காலத்துல? ஏன்னா நீங்க வேளச்சேரியே பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல தான் கட்டினது. ஒட்டுமொத்த வேளச்சேரி இன்னைக்கு சதுப்பு நிலத்துல தான் இருக்கு. நீங்க சதுப்பு நிலத்துல கட்டினீங்கன்னா அப்படிதான் வரும். உங்க கார்லாம் பிளைஓவர்லாம் நிறுத்தணும். இப்ப இருக்கிற சதுப்பு நிலத்தை நீங்க அழிச்சீங்கன்னா பிளைஓவர் கூட பத்தாது, அதுக்கு மேல தண்ணி போயிடும். இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும், ஆட்சியாளர்கள் சிந்திக்க வேண்டும். ஆட்சியாளர்கள் சிந்திப்பாங்களான்னு தெரியல. கடந்த ஆண்டுகளை நாம் பார்த்துட்டோம், நொந்து போயிருக்கிறோம், எவ்வளவு சொல்லியிருக்கிறோம். எத்தனை அதாவது எத்தனை சட்டங்கள் வந்து இருக்கிறது, எத்தனை போராட்டம். இப்ப நான் சொன்ன 2003 நினைச்சு பாருங்க, 23 ஆண்டுகளுக்கு முன்பு 2003 நான் பசுமை தாயகம் தலைவராக இருந்தேன்.
5000 இளைஞர்களை வைத்து சேவ் பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் 22 கிலோமீட்டர் நான் சுத்தி வந்தேன் நான். பள்ளிக்கரை சதுப்பு எங்களுக்கு என்ன அப்பத்துல இருந்து நாங்க கேட்டு இருக்கிறோம். 2003 இருந்து 2010 அப்ப முன்னொரு போராட்டம், 16 நோட்டிஃபை பண்ணுங்கன்னு சொல்லி, 17 18 எத்தனையோ அறிக்கைகள் கொடுத்தோம். ஏன் போன வருஷம் பிச்சாவரத்தில் போனோமே, வெட்லேண்ட நோட்டிஃபை பண்ணுங்க. பிச்சாவரத்தில் போன February 1 February 2 இன்டர்நேஷனல் வெட்லேண்ட். இதெல்லாம் தொடர்ந்து நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் எதுக்குன்னா தமிழ்நாட்டில் 26,800 வெட்லேண்ட்னா ஈரநிலம். அதாவது நம்ம வெட்லேண்ட் ஏரி, கண்மாய், குளம் எல்லாமே, அதாவது 5 ஏக்கருக்கு மேல இருக்கிற ஏரி, கண்மாய், குளங்கள், அது அத்தனையும் என்ன பண்ணணும்னா அதை நோட்டிஃபை பண்ணணும், வரையறை செய்யணும், நோட்டிஃபை பண்ணணும். நோட்டிஃபை பண்ணிட்டா அதுல யாரும் உள்ள போற முடியாது, சின்ன ஒரு பில்டிங் கட்ட முடியாது, ஆக்கிரமிப்பு பண்ண முடியாது. காலங்காலமா அப்படியே இருக்கும், அடுத்த 1000 ஆண்டுகள் அப்படியே இருக்கும். இதெல்லாம் நோட்டிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 2 வருஷம் ஆகுது. எவ்வளவு நாள்ல? 3 மாசத்துல. தமிழ்நாட்டில் வெட்லேண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்னு இருக்கு. அது எதுக்கு இருக்குன்னு தெரியல யாருக்கும், அவங்களுக்கும் தெரியலன்னு நினைக்கிறேன். தூங்கிட்டு இருக்கு. எவ்வளவு அதிகாரம் இருக்கு தமிழ்நாட்டில்? என்ன சொல்றாங்க? 2017 இந்தியன் வெட்லேண்ட் ரூல்ஸ், கன்சர்வேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ், இந்திய அரசு ரூல்ஸ் வெளியிட்டது. அந்த ரூல்ஸ் படி இந்தியாவில் உள்ள அத்துணை வெட்லேண்டும் நோட்டிஃபை பண்ணணும். தமிழ்நாட்டில் 26,800 இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஒன்னு கூட நோட்டிஃபை பண்ணல. 10 வருஷம் ஆச்சு. இந்த 10 வருஷத்துல ஒன்னு கூட நோட்டிஃபை பண்ணல. 2018 தான் தமிழ்நாடு வெட்லேண்ட் அத்தாரிட்டி, 2012 பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் ஆணையம், 12 அந்த ஆணையம் தூங்கிட்டு இருக்கு. இதன் பிறகு நமக்கு எவ்வளவு பெரிய அங்கீகாரம் 2022 ராம்சார் அங்கீகாரம். ராம்சார்னா ஈரான் நாட்டில் ராம்சார் நகரத்தில் 1971 ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. பல நாடுகளில் உள்ள தலைவர்கள் அங்க சேர்ந்து உலகத்தில் உள்ள அத்துணை வெட்லேண்டும் ப்ரொடெக்ட் பண்ணணும், அதுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அதன் பிறகு இந்தியாவும் அதுல கையெழுத்து போட்டு இருக்கு. இந்தியாவில் 100 வெட்லேண்ட் இருக்கு, அதுல 20 தமிழ்நாட்டில் இருக்கு. அதுல மிக முக்கியம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். அந்த வெட்லேண்ட் ராம்சார் வெட்லேண்ட் படி பாத்தீங்கன்னா 1248 ஏக்கர், 1248 ஹெக்டேர் அந்த ராம்சார் கன்வென்ஷன்ல கையெழுத்து போட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2800 இருந்து 3000 ஏக்கர் பாதுகாக்கணும். சட்டம் இருக்கு, விதிகள் இருக்கு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. ஆனா மனசு இல்ல. ஏன் இல்ல? கடந்த 5 வருஷமா தமிழ்நாட்டில் யாரு சிஎம்டிஏ இன்சார்ஜ்? சார் சொன்னார்ல, சிஎம்டிஏ உடைய முக்கியமான வேலை யார் இன்சார்ஜ்? சேகர் பாபு. அவர் ஹார்வர்ட்ல பெரிய விஞ்ஞானி, அமெரிக்காவில் ஹார்வர்ட்ல டபுள் PhD, நீரியல்ல எக்ஸ்பர்ட். அவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங், அதுவும் அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா அவரை விட்டா உலகத்துல யாரும் கிடையாது. அவர் மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட்ல உலகத்துல எங்கேயும் பண்ண முடியாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நகர்ப்புறத்துல கட்டுமானங்கள்லாம் அப்பா பிச்சு எடுத்துடுவார். அவரை தான் முந்தைய ஆட்சியில சிஎம்டி இன்சார்ஜா போட்டிருக்காங்க. எவ்வளவு பெரிய ஒரு வல்லுநர். இன்னைக்கு பார்த்தா சம்பளம் கொடுக்க முடியல சிஎம்டிஏல. உண்மையா சொல்றேன். நேத்து சிஎம்டிஏ கவர்மெண்ட் கிட்ட லெட்டர் எழுதி போட்டிருக்காங்க. என்னன்னு, எங்களுக்கு 200 கோடி ரூபாய் கொடுங்க, சம்பளம் கொடுக்க முடியல. சிஎம்டிஏ 52 வருஷமா இருக்கு. சிஎம்டியோட வேலை என்ன? நீங்க பிளான் அப்ரூவல், பிளான் ஸ்ட்ரக்சரிங், நீங்க ஒரு வாட்ச்மேன், வாட்ச் டாக், போலீஸ்மேன் ஆஃப் சென்னை, அந்த வேலையை பண்ணணும். யாராவது அடுக்குமாடியை டீவியேட் பண்றாங்களா, ரோடு எவ்வளவு அகலமா இருக்கணும், சுத்தமா இப்படி இந்த பிளானிங் தான் கொடுக்கணும் சிஎம்டிஏ. ஆனா நம்மளுடைய சேகர் பாபு வந்த பிறகு அந்த சிஎம்டிஏவே அதுவே கட்டுமானங்களுக்கு வேலைகள் அந்த சிஎம்டிஏ பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. நினைச்சு பாருங்க. இதெல்லாம் எதுக்கு? காசு, பணம், துட்டு, மணி. அப்போ இதெல்லாம் இப்படி இருக்கின்ற ஒரு நிர்வாகம் 5 ஆண்டு காலம் சென்னை கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. இது இப்படி போன்ற அதிகாரிகளோ இது போன்ற அமைச்சர்களோ வச்சுக்கிட்டு சென்னை இன்னும் நாசமா தான் போயிட்டு இருக்கு. தவிர இவங்களோட நோக்கம் காசு தான், வேற எதுவுமே கிடையாது.
அதனால இதை இப்ப இருக்கின்ற இளைஞர்கள் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஜென்சி இளைஞர்கள், இளையோர்கள் வாருங்கள், இது உங்க பிரச்சனை. சென்னையில நீங்க ஏன்பா, நான் அண்ணா நகர்ல இருக்கிறேன், எனக்கு என்னப்பா, எனக்கும் பள்ளிக்கரனுக்கு என்னப்பா சம்பந்தம்? நான் டி நகர்ல இருக்கிறேன், எனக்கும் பள்ளிக்கரனுக்கு என்னப்பா சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு, சம்பந்தம் இருக்கு. பள்ளிக்கரணை அங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அண்ணா நகருக்கு அந்த தண்ணி வரும், வெள்ளம் தண்ணி வரும், டி நகருக்கு தண்ணி வரும், மவுண்ட் ரோடு தண்ணி வரும், ட்ரிபிளிகேனுக்கு தண்ணி வரும். அதுவும் சுத்தமா அந்த அடையாறு, பெசன் நகர், இந்திரா நகர், சாஸ்திரி நகர் அதெல்லாம் க்ளோஸ். க்ளோஸ் இப்படி சொன்னாதான் புரிஞ்சுப்பாங்க. அவ்வளவுதான். வேற எங்க போக போறீங்க? திரும்பி ஊருக்கு கிளம்பி தான் போகணும். அப்பா என் ஊரே பரவாயில்லப்பா, இதோட எல்லாம் கிளம்பி போக போறீங்க. இதெல்லாம் நம்மளுடைய பொக்கிஷம். யாரு பள்ளிக்கரணையில 140 வகையான பறவைகள் வருது. அங்க 140 வகையான பறவைகள், 20 வகையான மீன்கள், விரால் மீன்ல இருந்து என்னென்னமோ, எறானா இவ்வளவு பெரிய எறா, 25 வகையான தாவரங்கள், ஃபிளாரா ஃபானா, எங்கெங்க இல்லாதது அங்க இருக்கு. இப்படி இவ்வளவு நன்மைகள் வைத்திருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வரத்தை நம்ம அழிச்சு சென்னையில நம்முடைய பசுமை தாயகம் தலைவர் அவர்கள் சொன்னது போன்று சென்னையில ஏற்கனவே 250 ஏரிகளை மூடிட்டாங்க. அப்ப நம்ம அமைதியா இருந்துட்டோம். நம்ம இதுக்கு முன்பு திமுக, அண்ணா திமுக ஆட்சி, எம்ஜிஆர் காலத்தில், கலைஞர் காலத்தில், ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் நமக்கு இருக்கின்ற வரங்கள், ஏரிகளை மூடித்தான் ஏரி திட்டம். நம்ம நேரு ஸ்டேடியம், லில்லி பாண்ட் ஏரியில கட்டினது, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஏரியில கட்டினது, ஏசியன் வில்லேஜ் கேம்ஸ் ஏரியில கட்டினது, வள்ளுவர் கோட்டம் ஏரியில கட்டினது. இப்படி முகப்பேர், ஆமா முகப்பேர் ஏரி திட்டம். எப்படிப்பா ஏரி அழிக்கிறதே அது ஒரு பெரிய பாவம், பெரிய பாவம். அதுல ஏரி திட்டம்னு பேர் வைக்கிறது. அப்போ இவங்களுக்கு அதுதான் தெரிஞ்சது, ஏரியை பத்தி அவங்களுக்கு முக்கியத்துவம் தெரியல. ஹார்ஷூ லேக்னு ஒன்னு இருந்தது. எப்போ? 70 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையில இருந்தது. சென்னை எங்க? நுங்கம்பாக்கம், சேட்பேட்ல இருந்து சைதாப்பேட்டை வரைக்கும் ஹார்ஷூ லேக். வெள்ளக்காரன் காலத்துல ஹார்ஷூ லேக், அப்படியே இப்படி ஒரு லேக், பெரிய ஏரி இங்க இருக்கும். அந்த தண்ணி எல்லாமே இந்த ஹார்ஷூ லேக் தண்ணி எங்க ட்ரெயின் ஆகும்னா அடையார் ஆறுல, சைதாப்பேட்டையில லாங் லேக்னு பேரு. அதுல வேற பெரிய 2 கோயில் இருக்கு, பெரிய கோயில். ஏரி காத்த மாரியம்மா கோயில் மட்டும்தான் இருக்கு, ஏரியை காணும். லைலா காலேஜ் இதுல ஏரியில தான், அந்த அப்படி வழியே தான் வரும். அது இல்ல இப்போ வள்ளூர் கோட்டம், லைலா. அப்போ நம்ம என்ன எல்லாத்தையும் நம்ம இழந்து பிற்காலத்தில் நம் சந்ததியினர்கள் எப்படி வாழ்வாங்க? அந்த கவலை எங்களுக்கு இருக்கு, அந்த அக்கறை எங்களுக்கு இருக்கு, வேற யாருக்குமே இல்ல. ஏன்னா அவங்களுக்கு தெரியல. அதனால்தான் உணர்வுபூர்வமா எது செஞ்சாலும் உணர்வுபூர்வமா செய்யறோம். இந்த பள்ளிக்கரணை காப்பாற்றணும் 23 ஆண்டுகளுக்கு முன்பு எதுக்கே நாங்க செய்யணும்? அப்பவே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்ல, இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அது எப்படியா இருக்கத்தை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் தான் இதான செஞ்சுட்டு இருக்கிறோம். கேரளா, கர்நாடகாவில் மேகதாது அணை, காவிரி குறுக்க தடுத்து மேகதாது அணை கட்டினாங்கன்னா பாதிப்பு எவ்வளோ? இதெல்லாம் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். இது கடமையா பார்க்கிறோம். இது விளம்பரத்துக்கோ அது அரசியலுக்காகலாம் இல்ல, ஓட்டுக்காக நிச்சயமா கிடையாது, நிச்சயமா கிடையாது. இப்ப இருக்கிற அரசு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மக்கள் தீர்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள். இப்ப இருக்கிற டிவிகே அரசு, முதலமைச்சர் அவர்கள் இதில் நேரடியாக தலையிட வேண்டும். தலையிட்டு இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும். அதுல கேட்கறது என்ன, பாதுகாக்கிறது ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறோம், அதுல நோட்டிஃபை பண்ணுங்க, வரையறை செய்து நோட்டிஃபை பண்ணுங்க. அந்த நோட்டிபிகேஷன் கைட்லைன்ஸ் ஒன்னு இருக்கும், அந்த கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் ஒரு நாளைக்கு 5000 டன் குப்பைகளை கொட்டுறாங்க. ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான, அதாவது அந்த திடக்கழிவு, ரா சூவேஜ், நம்ம டிச்சில் இல்ல, அது எல்லாமே நேரடியாக அதுல கொட்டுறாங்க. மெட்ரோ வாட்டர்ல ஆலந்தூருடைய குப்பை, பெருங்குடி குப்பை, எல்லா குப்பையும் அங்கதான் நேரடியாக கொட்டி அதுல எரிக்கிறது. வேற அரசாங்கம் நோட்டிஃபை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன்,
நோட்டிஃபை பண்ணி வரையறை செய்து அந்த எல்லைகள்லாம் காம்பவுண்ட்லாம் கட்ட முடியாது சார் சொன்ன மாதிரி. அது வந்து ஒரு ஹைட்ராலஜி சிஸ்டம் இருக்கு. ஈக்காலஜி, ஹைட்ராலஜி, பயோடைவர்சிட்டி சிஸ்டம்னா அங்க இருந்து தண்ணி இப்படி வரும், அங்க இருந்து இங்க வரும், இங்க இருந்து இப்படி போவோம். அதுக்கு காம்பவுண்ட்லாம் கட்ட முடியாது. அந்த தண்ணி நேச்சுரலா வரணும். நேச்சுரலா வந்தாதான் அது ஃப்ளோ இருக்கும். இந்த வடிகால் மட்டும் இல்ல, பள்ளிக்கரணை வடிகால் மட்டும் இல்ல, இது மிகப்பெரிய சென்னைக்கு ஆக்விஃபயர். ஆக்விஃபயர்னா தண்ணியில அடியில இருந்து ஒன்னு கடல் நீர் வந்து உள்ள வராம பாத்துக்கும். பள்ளிக்கரணை மட்டும் இல்லைன்னா ஒட்டுமொத்தம் அந்த தாம்பரம், பல்லாவரம், கோயம்பேட்டை அந்த எல்லா பகுதியிலும் இன்னைக்கு உப்பு நீர் இன்னும் மோசமா இருக்கும். கார்பன் சிங்க் அது எவ்வளவு இப்ப கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மானாக்சைடு நம்ம வெளியில விடுறோம்ல, அதெல்லாம் எல்லாமே அது அப்சார்ப் பண்ணும். கார்ல, ஆட்டோமொபைல்ல வர்றது எல்லாமே இதனால்தான் வந்து குளோபல் வார்மிங் இருக்கு. கிரீன் ஹவுஸ் கேசஸ் இதெல்லாம் இதை எல்லாமே அப்சார்ப் பண்ணும். எவ்வளவு பெரிய ஒரு தன்மை உள்ளது. இத பத்தி புரிதல் இல்ல. அதான் எனக்கு பிரச்சனை. அது கஷ்டமா இருக்கு. இளையோர்களே, ஒரு ஆட்சி மாற்றத்தையே நீங்க கொண்டு வந்தீங்க சோசியல் மீடியா மூலமா. இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை, இதனுடைய நன்மைகள், இதனுடைய பிரச்சனைகள், இது எப்படி பாதிக்கும்னு ரீல்ஸ் போடுங்க, பதிவு போடுங்க, நேரா பள்ளிக்கரணைக்கு போங்க, அத பாருங்க. பியூட்டிஃபுல் பேர்ட்ஸ், அந்த பேர்ட்ஸ் படம் எடுத்து போடுங்க. ஃப்ளோரா, ஃபோனா அதெல்லாம் பண்ணுங்க. குப்பையை எரிக்கிறாங்க, அதை எடுத்துட்டு போடுங்க, ரீல்ஸ போடுங்க. சாக்கடை உள்ள தண்ணி விடுறாங்க, அதை போடுங்க. எவ்வளவு சட்டங்கள் இருக்கு. சமீபத்தில் தான் கிரீன் பெஞ்ச், சவுத் கிரீன் பெஞ்ச் வந்து ஒரு நல்ல வேலை ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று என்னன்னா, கவர்மெண்ட் கிட்ட கேட்டாங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்க. நம்ம ஜெயஸ்ரீ அவங்க தான் வழக்கு போட்டாங்க. அவங்க வந்து அமிகஸ் கியூரி மாதிரி ரிப்போர்ட் பண்ணி சூமோட்டோ வழக்கு போட்டாங்க. அந்த வழக்குல என்ன பண்ணிட்டாங்க, கிரீன் பெஞ்ச் கவர்மெண்ட் கிட்ட ஒப்பீனியன் கேட்டாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்க, நாங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் சார். என்ன பண்ணிட்டாங்களா, நாங்க அதை வரையறை செய்யறதுக்கு, நோட்டிஃபை பண்றதுக்கு எல்லாமே இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டோம், சர்வே பண்ணிட்டோம், எல்லாம் ரெடி பண்ணிட்டோம் சார். எவ்வளவு நாள்னா 10 வருஷமா. அப்புறம் கிரீன் பெஞ்ச் என்ன பண்ணிட்டாங்க, ஓஹோ நீ நோட்டிஃபை பண்ணிட்டியா, அப்ப என்ன பண்ணு, நீ சீக்கிரமா நோட்டிஃபை பண்ண போறேன்னு நீ சொல்லிட்ட. அது வரைக்கும் யாரும் நடுவுல போய் கட்டக்கூடாது, பில்டிங் கட்டக்கூடாது. அதனால 1 கிலோமீட்டர் நான் பஃபர் ஜோன், நான் சுத்தி பஃபர் ஜோன் நான் அமைக்கிறேன், அதுல யாரும் கட்டக்கூடாது. இது நல்ல தீர்ப்பு. ஆக்சுவலா இப்ப அரசாங்கம் என்ன மாட்டிக்கிச்சு, புலி வாழை பிடிச்சிடுச்சு. விடவும் முடியல, விடாம இருக்கவும் முடியல. இப்ப நோட்டிஃபை பண்ணி தான் ஆகணும். அதுக்குதான் இப்ப என்ன பண்றாங்க, சூழ்ச்சி பண்ணி அந்த ஆர்கனைசேஷன் போட்டு எங்களுக்கு 1 லட்சம் பேருக்கு பட்டா இல்ல, நாங்க மிடில் கிளாஸ், நாங்க ஏழை, எங்களுக்கு பட்டா கிடைக்கல, எங்களுக்கு வீடு கிடைக்கல, எங்க போறது நான் அப்படின்னு இவங்கள தூண்டி விட்டுட்டு இந்த பெரிய கட்டுமானங்கள் எல்லாம் சூழ்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு தெரியுமா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க இவங்க, 72,000 கோடி ரூபாயா. 72,000 கோடி ரூபாய்க்கு கட்டுமானங்கள் நின்னு போயிச்சான். எதுல, நம்ம பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல. இது நம்ம நிலம், நம்ம உரிமை, பொதுமக்கள் உரிமை கொண்டாடுகின்ற அந்த சதுப்பு நிலம். 72,000 கோடிக்கு இவங்க கட்ட முடியலையா, அதனால மக்களை தூண்டி விடுறாங்க. அதுக்கு நான் சொன்னேன், அதுக்கும் ஒரு தீர்வு இருக்கு. இவங்க நோட்டிஃபை பண்ணாங்கன்னா, அரசாங்கம் நோட்டிஃபை பண்ணாங்கன்னா, எது வரத்துக்காவா, எது எங்க தண்ணி வரும், ஹைட்ராலஜி எப்படி, ஈக்காலஜிக்கல், பயோட என்னென்ன இருக்குதோ அந்த வழியெல்லாம் விட்டுட்டு மத்த இடம் இருக்கு, அந்த இடத்துல நீங்க பட்டா கொடுத்துட்டு போங்க. அதுக்குதான் அது அவங்களுக்கும் தீர்வு, நமக்கும் தீர்வு. நோட்டிஃபை பண்ணா அவங்களுக்கும் தீர்வு. இதுல போராட்டம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் அரசாங்கம் இதை உடனடியாக இதை நோட்டிஃபை பண்ணணும். நோட்டிஃபை பண்ணது உங்களுக்கு என்னையா பிரச்சனை? 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு தமிழ்நாடு வாட்டர் அத்தாரிட்டி, வெட்லேண்ட் அத்தாரிட்டி, 8 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாடு வெட்லேண்ட் அத்தாரிட்டி உருவாக்கி என்னையா பண்றீங்க? எதுக்கியா சம்பளம் வாங்குறீங்க? எப்படி அவங்களுக்கு எல்லாம் சாப்பிட முடியுது? உங்களால சாப்பாடு இறங்குதா? உங்களால எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை, எவ்வளவு பெரிய வேலை உங்களுக்கு. தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் 42,000 ஏரி இருந்தது, இன்னைக்கு வெறும் 27,000 ஏரி தான் இருக்கு.
15,000 ஏரி காணல, போயிடுச்சு. இருக்கிற 27 ஏரியாவது காப்பாற்றணும். அதுல 26,800 ஏரி தான் 5 ஏக்கருக்கு மேல உள்ள ஏரிகள். அத்தனை ஏரிகளும் நீங்க நோட்டிஃபை பண்ணுங்க, வரையறை செய்து நீங்க நோட்டிஃபை பண்ணீங்கன்னா அந்த ஏரி காலங்காலமா காப்பாற்றப்படும். காலங்காலமா காப்பாற்றப்படும். யாருமே அதை ஆக்கிரமிப்பு பண்ண முடியாது. இந்த பள்ளிக்கரணையில நாளைக்கு நோட்டிஃபை பண்ணிட்டா குப்பையா கொட்ட முடியாது, கழிவு நீரை கொட்ட முடியாது, குப்பையை எரிக்க முடியாது, பில்டிங் உள்ள கட்ட முடியாது, ரோடு போட முடியாது. அப்படியே பாதுகாப்பாக இருக்கும். இதுதானே வேணும். அதனால இதையெல்லாம் தமிழக அரசு உடனடியாக செய்ய வேண்டும் என்று முதல் கட்டமாக கையெழுத்து இயக்கம் நாங்க அமைதியா பண்றோம். முதல் கட்டமா. அடுத்தடுத்து நிறைய போராட்டங்கள் செய்யாத வரைக்கும் போராட்டங்கள் கடுமையா இருக்கும், நிறைய இருக்கும். நாங்க யாரை பத்தியும் கவலைப்படுற நிலையில இல்ல. எவ்வளவு பெரிய கட்டுமானங்கள் நிறுவனம் வந்தாலும் சரி, எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. எங்களுக்கு எங்க பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை காப்பாற்றணும், பாதுகாக்கணும், காலங்காலமா காப்பாற்றுவது இது எங்களுடைய கடமையா நாங்க பாக்குறோம். இது தொடர்ந்து எந்த எவ்வேறு வழியினாலும் நாங்க அரசியல் ரீதியா, சட்ட ரீதியா என்னென்ன விதமான அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்கணுமோ அத்தனையும் நாங்கள் செய்வோம். இயற்கை சூழல் பாதுகாப்பு. இந்த பசங்க எதுக்கு வந்திருக்காங்க? இந்த பொண்ணு எதுக்கு வந்திருக்கு? குழந்தை நாளைக்கு எங்களுக்கு பிரச்சனை இருக்க கூடாது. வளைஞ்சிச்சுன்னா நாளைக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லாத சென்னை வேணும். குழந்தை வந்திருக்காங்க. இதுதான் இவங்களுக்காக தான். இன்னைக்கு நம்ம அவங்களுக்காக குரல் கொடுத்தா நாளைக்கு அவர்கள் பாதுகாப்பாக வாழ்வார்கள், நீர் பிரச்சனை இல்லாம வாழ்வார்கள். இதுதான் நமக்கு இன்னைக்கு அவசியமானது. அதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு தாருங்கள். பொதுமக்கள் அத்தனை பேரும் ஒத்துழைப்பு தாருங்கள். நீங்க எல்லாமே கையெழுத்து இயக்கம், கையெழுத்து போடுங்க. இந்த கையெழுத்து நீங்க போட்டதெல்லாம் முதலமைச்சர் அவர்களுக்கும் துறை சம்பந்தமான அமைச்சர்கள் அதிகாரிகளுக்கு எடுத்துட்டு போவோம். அடுத்தது இப்ப இங்க டீநகரில் நம்ம பிரச்சாரம் பண்ணிருக்கிறோம். அடுத்து பள்ளிக்கரணையில பிரச்சாரம் பண்ணும். சட்டமன்றத்தில் நம்ம எம்எல்ஏ ஸ்ட்ராங்கா பேச போறாங்க. எப்படி பேசணுமோ பேசுவாங்க. விட போறது இல்லை. 23 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப விடமோ? இப்ப விட்டு போறோமா? அப்ப யாருமே இல்ல, யாரும் எங்களை கேட்கல. இந்த அதிகாரம் எல்லாம் யாரும் இல்ல, இந்த அத்தாரிட்டி எல்லாம் யாரும் அப்ப அமைக்கல. அப்பவே நாங்க கேட்டு இருக்கிறோம். 2003 5000 இளைஞர் வச்சு பள்ளிக்கரணை காப்பாற்றணும். போன வருஷம் 2000 கோடி ரூபாய்க்கு ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்கு அனுமதி கொடுத்தாங்க. பாத்தீங்களா? பிரிகேட் கம்பெனின்னு. பிரிகேட் எல்லாம் அது உள்ள எல்லாம் பள்ளிக்கரணை சவுத்தமிழ் உள்ள 2000 கோடிக்கு அடுக்குமாடி. நாங்களாம் சட்டம் போட்டோம், கேஸ் போட்டது எல்லாம் போட்டு இப்ப கோர்ட்ல ரத்து பண்ணிருக்காங்க. யார் அனுமதி கொடுத்தா? சிஎம்டிஏ. சிஎம்டிஏ தலைவர் யார்? அப்போ விஞ்ஞானி. சுற்றுச்சூழல் மட்டும் இல்லப்பா, நீரியல், சுற்றுச்சூழல், கட்டுமானம், நகர்ப்புற கட்டுமானம் அத்துணை விஞ்ஞானி சேகர் பாபு. அப்போ இதுல இன்னொன்னு வேடிக்கை என்னன்னா, சுற்றுச்சூழல் தமிழ்நாட்டில் ஒரு சுற்றுச்சூழல் துறை ஒன்று இருக்கு, என்வாயன்மெண்ட் மினிஸ்ட்ரி. அவங்க அனுமதி இல்லாம அங்க கட்ட முடியாது. தலையெழுத்து அவங்களும் அனுமதி கொடுத்திருக்காங்க. அப்போ நீ என்ன நீ பண்ணுவ? நீ கோயிலுக்கு போனா சரி வேணாம், சொல்ல வேணாம். அதனால இதை நீங்கள் எல்லாமே மக்களிடம் எடுத்து சொல்லுங்க. எங்களுடைய மீடியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலையில இங்க வந்திருக்கீங்க, இவ்வளவு ஆர்வமா வந்திருக்கீங்க. ஏன்னா உங்கள் வழிதான் இந்த நம்முடைய இயற்கை வளங்களை நாம் பாதுகாக்க முடியும். அதனால இந்த விஷயம் உங்களிட நான் மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன், ஊடகத்தில் நான் மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன். நாம் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய இயற்கை வளங்களை பாதுகாப்போம், பாதுகாப்போம், பாதுகாப்போம். இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை நாம் பாதுகாப்போம். சென்னையின் உயிர் நாடி பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து பாதுகாப்போம். வருகின்ற தலைமுறைகளுக்கு நாம் இயற்கை சொல்றாரு பாரு சார், சொல்றாரு இயற்கை வளம் இல்ல, இயற்கை மூலதனம். இன்வெஸ்ட்மெண்ட், இது நேச்சுரல் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் த ஃபியூச்சர். இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் இது, இவங்களுக்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் இது. அதனால இதை நாம் எப்படி பண்ணாலும் இதை நாம் பாதுகாத்து ஆக வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சியை மிக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்துணை பேருக்கும், மேடையில் இருக்கின்ற அத்துணை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்து நன்றியோடு விடைபெறுகின்றேன். நன்றி. யாரு முத்து? இப்போது
பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை மீட்டெடுக்க வேண்டி பசுமை தாயகத்தின் சார்பிலே இங்கே மிக பிரம்மாண்டமாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த எங்களுடைய தலைவர் மதிப்பிற்குரிய அண்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய அந்நியார் அவர்களுக்கும் அங்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. பத்திரிகை மற்றும் காவல்துறைக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். இன்று சென்னை டி நகர் பகுதியில் பசுமை தாயகம் சார்பில் சென்னையின் உயிர் நாடி பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும் என கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியிருக்கின்றோம். சென்னைக்கு இயற்கை கொடுத்த 4 பெரிய வரங்கள் அடையாறு, கூவமாறு, கொசஸ்தலை ஆறு மற்றும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 100 ஆண்டுகளுக்கு முன்பு 15,000 ஏக்கர் நிலப்பரப்பில் இருந்தது. இன்று வெறும் 2,500 ஏக்கர் தான் இருக்கிறது. இந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்ய வேண்டும், இதில் குப்பையை கொட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே மிகப்பெரிய சூழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை பகுதியிலே எவ்வளவு மழை வந்தாலும் எவ்வளவு வெள்ளம் வந்தாலும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் தான் அதுக்கு வடிகாலாக காலங்காலமாக பயன்படுகிறது. இந்த சதுப்பு நிலத்தை அழித்தால் சென்னை மக்களுக்கு ஆண்டுதோறும் மிகப்பெரிய அளவிலே வெள்ளம் வரும். 2015 இந்த வெள்ளம் டி நகர், அண்ணா நகர் வரைக்கும் சென்றது. இந்த சதுப்பு நிலத்தை அழித்தால் முழுமையாக சென்னை நகரம் வெள்ளத்தில் மூழ்கிவிடும். இதையெல்லாம் தடுக்க வேண்டும் என்று பசுமை தாயகத்தின் சார்பில் 2003 நாங்கள் பிரச்சாரம் செய்து வருகிறோம். சமீபத்திலே பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் ராம்சார் அங்கீகாரம் பெற்ற சதுப்பு நிலமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1248 ஹெக்டேர், கிட்டத்தட்ட 2,700-3,000 ஏக்கர் அது பாதுகாக்க வேண்டும் என்று இந்தியா கையெழுத்து போட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் வேடந்தாங்களை விட 4 மடங்கு அதிக பறவைகள் அங்கே வருகிறது. ஆண்டுதோறும் வலசை பறவைகள், பிளமிங்கோ, பெலிகான்ல இருந்து 140 வகையான பறவைகள் இருக்கின்ற பகுதி அது. 20 வகையான மீன்கள், 25 வகையான நம்முடைய தாவரங்கள், பிளான்ஸ், புளோரா அண்ட் ஃபோனா, இதெல்லாம் நாம் பாதுகாக்க வேண்டும். அந்த சதுப்பு நிலம் வடிகாலா மட்டுமல்ல, நிலத்தடி நீரை அப்படியே உறிஞ்சி பாதுகாத்து சுத்தி இருக்கிற பகுதிகளுக்கு நிலத்தடி நீரை வழங்கிக் கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய வரம் அது. இதை சமீபத்தில் சென்னையில் உள்ள கட்டுமான நிறுவனங்கள் ஒரு பொய் பிரச்சாரம் செய்து, இதில் ஏதோ 1 லட்சம் மக்களுக்கு பட்டா கிடைக்காது, மிடில் கிளாஸ் ஃபேமிலி, வீடு கட்ட முடியல, பிரச்சனை இருக்கும், இப்படியெல்லாம் பொய் பிரச்சாரங்கள் செய்து வருகிறார்கள். இதில் எதுவுமே உண்மை கிடையாது. சமீபத்தில் தென் பசுமை தீர்ப்பாயம் ஒரு தீர்ப்பை வழங்குகிறது. அந்த தீர்ப்பின்படி அந்த சதுப்பு நிலத்தில், பள்ளிக்கரை சதுப்பு நிலத்தில் சுத்தி 1 கிலோமீட்டர் பஃபர் ஜோனை அமைக்க வேண்டும் என்று தீர்ப்பு. இதற்கெல்லாம் என்ன தீர்வு என்றால், இந்த சதுப்பு நிலத்தை வரையறை செய்ய வேண்டும், நோட்டிஃபை பண்ணணும். நோட்டிஃபை பண்ணணும்னா GIS மேப்பிங் பண்ணணும், ஹைட்ராலஜி
சம்பந்தமான, ஈகாலஜி சம்பந்தமா, பயோடைவர்சிட்டி சம்பந்தமான ஆய்வுகள்லாம் நடத்தி வரத்து காவா எங்க இருக்கு அதையெல்லாம் தூர்ந்து போகாமல் அதை பாதுகாக்கின்ற வகையில அதை வரையறை செய்ய வேண்டும், நோட்டிஃபை பண்ணணும். பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் சென்னை சுத்தி 250 சதுர கிலோமீட்டர்ல வடிகாலா பயன்படுது. சென்னை சுத்தி 65 ஏரிகள், குறிப்பாக செம்பரம்பாக்கம் ஏரி போன்ற ஏரிகளுக்கு வடிகாலாக பயன்படுகிறது. ஆக இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஈகோ சிஸ்டம். இதை நம்ம பாதுகாக்கணும், இதை அழிக்க கூடாது. ஆக இதற்கு தமிழக அரசு, குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நில பிரச்சனையிலே தலையிட்டு இதை பாதுகாக்க அத்துணை நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும். தமிழ்நாடு வெட்லேண்ட் அத்தாரிட்டி அமைச்சு 8 ஆண்டுகள் ஆகிறது. இந்த 8 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் ஒரே ஒரு வெட்லேண்ட கூட நோட்டிஃபை பண்ணல. தமிழ்நாட்டில் 26,800 வெட்லேண்ட்ஸ் இருக்கு, அபவ் 5 ஏக்கர் பரப்பளவுல. அதாவது 5 ஏக்கருக்கு மேல உள்ள பரப்பளவில் உள்ள ஈரநிலங்கள், சதுப்பு நிலங்களை வரையறை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி 2 ஆண்டுகள் ஆகிறது. இன்னைக்கு வரைக்கும் ஒன்னத்தை கூட நோட்டிஃபை பண்ணல, அவங்க வேலையை செய்யல. ஏன் பள்ளிக்கரணை செய்யலன்னா வேண்டுமென்றே செய்யல. ஏன் வேண்டுமென்றே செய்யவில்லை என்றால் அப்போதுதான் கட்டுமானங்கள் அங்க கட்டலாம். இது மிகப்பெரிய சூழ்ச்சி. இருக்கிற சதுப்பு நிலத்தை அழிக்கணும். சென்னையில ஏற்கனவே 250 ஏரிகள் அழிச்சிட்டாங்க. ஏரி, முகப்பேர் ஏரி திட்டம், நேரு ஸ்டேடியம் ஏரியில கட்டினாங்க, வள்ளூர் கோட்டம் ஏரியில கட்டினாங்க, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஏரியில கட்டினாங்க. இப்படி 250 ஏரியில ஏற்கனவே அழிச்சிட்டாங்க. இனியும் அழிக்க கூடாது, சதுப்பு நிலத்தை அழிக்க கூடாது. மிகப்பெரிய ஒரு வரம் இது. அதனால இதை பாதுகாக்க உடனடியாக தமிழக அரசு நோட்டிஃபை பண்ணணும். நோட்டிஃபை பண்ணி நோட்டிபிகேஷன் கைட்லைன்ஸை பின்பற்றணும். நோட்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா அங்க குப்பையை கொட்ட முடியாது. ஏன்னா இன்னைக்கு 5000 டன் குப்பைகள் தினம் அங்க ஒட்டிட்டு இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான கழிவு நீர், திடக்கழிவு, ரா சூவேஜ் அதுல விட்டுட்டு இருக்கிறாங்க. நோட்டிஃபை பண்ணிட்டாங்கன்னா இது எதுவுமே செய்ய முடியாது. அங்க பில்டிங் உள்ள எதுவும் கட்ட முடியாது. அதை சென்னையில் நினைச்சுப்பா, சென்னைக்கு நடுவுல ஒரு பகுதி, அவ்வளவு பெரிய பகுதியை பாதுகாத்து நம் வருங்கால சந்ததியினருக்கு அதை விட்டு சென்றால் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு நன்மை அது. அதனால இது அரசு உடனடியாக அதை செய்ய வேண்டும். அதை செய்கின்ற வரையில் நாங்கள் பல வகை போராட்டங்களை நாங்கள் செய்வோம். முதல் கட்டமா கையெழுத்து இயக்கம், அடுத்தது போராட்டம், ஆர்ப்பாட்டம், நீதி போராட்டம், அரசியல் போராட்டம், சட்டமன்றத்துக்குள்ள எல்லாமே அத்துணை வகையிலும் அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை எப்படியாவது அதை பாதுகாக்க வேண்டும் என எங்களுடைய நோக்கம். இதற்கு இப்ப இருக்கின்ற இளையோர்கள், ஜென்சி அத்துணை பேரும் இதற்கு குரல் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு வகையிலும் நீங்க குரல் கொடுங்க. ஏன்னா அது உங்களுடைய சொத்து, வருங்கால சந்ததியினருடைய சொத்து. அது அங்க இல்லனா சென்னையில மிகப்பெரிய வெள்ளம், உயிர் சேதம், பொருள் சேதம், எல்லாம் சேதம் வரும். அதனால இதை மனதில் வைத்து தமிழக அரசு உடனடியாக பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை நோட்டிஃபை பண்ணணும், வரையறை செய்யணும், நோட்டிபிகேஷன் கைட்லைன் செய்து அதை பாதுகாப்பது தான் எங்களுடைய கோரிக்கையாக நான் வைக்கின்றோம். அரசுக்கு நீர் மேலாண்மை சம்பந்தமா நிறைய அறிவுறுத்தல் இது சம்பந்தமா பேசிக்கிட்டு அரசு அந்த கோரிக்கையின் மீது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இல்ல அதெல்லாம் இரிகேஷன் ஸ்கீம்ஸ். நான் அரசுக்கு பரிந்துரை கொடுத்தது நீர் பாசன திட்டங்கள். இது நம்முடைய சென்னை பிரச்சனை, இது சதுப்பு நிலம், இது பாதுகாத்தாதான் சென்னை வடிகாலா பயன்படுத்தும். அக்விஃபயர் எல்லாமே இருக்கும் இதுல, அர்பன் பிளானிங்ல வரும். ஏன்னா இதுல சிஎம்டிஏல பிளான் 1 கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் பிளான் 1, பிளான் 2, பிளான் 3 இது வேண்டுமென்றே இதுல பிளான் 3 அதாவது பிளான் 2ல கொண்டு வரல. பிளான் 2ல கொண்டு வந்தாங்கன்னா இது நோட்டிஃபை பண்ணணும். பெரிய சதி, 5 ஆண்டு காலம், கடந்த 5 ஆண்டு காலம் பெரிய சதி நடந்திருக்கு. அதான் இந்த பிரிகேடுக்கு 2000 கோடி கட்டுமானத்துக்கு அனுமதி கொடுத்தாங்க பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல. தமிழ்நாடு எல்காட் எலக்ட்ரானிக் சிட்டி சதுப்பு நிலத்துல இருக்கு. ஆக இருக்கிறது கொஞ்சம் நஞ்சத்தை நம்ம பாதுகாத்தாதான் நம்ம சென்னையில நாளைக்கு வாழ முடியும், உயிர் வாழ முடியும். அதற்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் முக்கியமா அவசியமானது. நன்றி.
இந்த கடைக்கு போறேன்னா நோட்டீஸ் கொடுக்குறது பேசுங்க. வெள்ளம் வந்ததுல இந்த கடையெல்லாம் 2015 நடந்த மாதிரி மறுபடியும் இதை விட பெரிய வெள்ளம் வரும். அப்போ பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல தான் இங்க அவ்வளவு வெள்ளம் வந்தா அந்த தண்ணி அங்கேயே அப்படியே போயிடுது, ட்ரெயின் ஆயிடுது. அதை தூந்துட்டா அதை அழிச்சிட்டோம்னா தண்ணி வந்து இங்கே தான் இருக்கும், தண்ணி திருப்பி போகாதுங்க. தள்ளி விட்டுருப்பேன். கடைக்கு போயிருக்கல இல்லைண்ணா அவரு அதை நம்ம அழிச்சிட்டோம்னா தண்ணி வந்து இங்கே தான் இருக்கும். So another 20-50 shouldn't happen. I knew all so much of our had a structure. எத்தனை கோடி நஷ்டம் மறுபடியும் வரக்கூடாது. எல்லாத்தையும் சொல்லுங்க.